அடுத்ததாக இந்த இனிய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் மற்றும் பொருளாளருக்கு நல்லாளை அமர்வு. இம்மொழியின் பெருமையை ஊரறிய செய்து நாடறிய செய்து பாரறிய செய்த பண்பாட்டுத் தலைவன் தெய்வப்புலவன் வள்ளுவனை அகம் நினைத்து புறமகிழ்ந்து அன்னை தமிழுக்கும் என் முதற்கண் வணக்கம். நல்லதொரு நாளில் எம்பேன்புரம் நெசவாளர் குடியிருப்பில் திருக்குறள் பேரவையின் சார்பாக நடக்கின்ற இந்த திருக்குறள் நெறிவிளக்க கூட்டத்திற்கு வருகின்றிருக்கக்கூடிய அனைவரையும் வரவேற்கிறோம். முதல் நிகழ்வாக நமது ஊரை தேடி வந்திருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களுக்கு நமது ஊரின் சார்பில் நல்லாடை அணிவிக்கும் நிகழ்வு. முதலாவதாக திருக்குறள் பேரவையினுடைய தலைவர் திருவள்ளுவர் ஐயா அவர்களுக்கு அண்ணன் சுந்தரராஜன் அவர்கள் இப்பொழுது நல்லாடை அணிவிப்பார். அப்படிங்க பாருங்க, அப்படிங்க பாருங்க, அப்படி பிடிச்ச மாதிரி பாருங்க, அப்படியே இருங்க. அவர்களை தொடர்ந்து பேரவையினுடைய செயலர் செல்வராஜ் ஐயா அவர்களுக்கு அண்ணன் நல்லாடை அணிவிப்பார். அப்படிங்க பாருங்க, இங்க பாருங்க. அடுத்ததாக பேரவையினுடைய பொருளாளர் சுந்தரராஜன் அண்ணன் அவர்களுக்கு சுந்தரராஜன் அண்ணன் நல்லாடை அணிவிப்பார். அப்படிங்க பாருங்க, நல்லா கைதட்டுங்க. அடுத்ததாக முத்தமிழ் மன்றத்தினுடைய தலைவர் தண்டபணி ஐயா அவர்களுக்கு அண்ணன் அவர்கள் நல்லாடை அணிவிப்பார். அப்படிங்க பாருங்க. நமது பணியம்பள்ளி பஞ்சாயத்து தலைவர் அண்ணன் சிவகுமார் அவர்களுக்கு அண்ணன் அவர்கள் நல்லாடை அணிவிப்பார். அப்படி பாருங்க. இந்நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக வந்து சிறப்புரை ஆற்ற இருக்கின்ற எனது அருமை நண்பர் மருத்துவர் குழல் திருநாவுக்கரசு ஐயா அவர்களுக்கு நல்லாடை அணிவிப்பார். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த போது ஐயா அவர்களுடைய மாணவர்கள் தான் எல்லா இடத்துலையுமே நீக்கமாக நிறைஞ்சிருக்கிறாங்க. நாங்கள் கருமலையை ரெடி பண்ணிட்டு இருந்தோம். ஒரு வியாபாரி ஒருத்தர் போனாருங்க, பெட்ஷீட் வியாபாரி போனாரு. என்ன பண்றீங்கன்னு கேட்டாரு. இந்த மாதிரி திருக்குறள் போறாங்க அப்படின்னா சாயங்காலம் திருவள்ளுவர் ஐயா வரப்போறாரு அப்படின்னாங்க. அப்படிங்களா ஐயா வர்றாருங்களா? சாயங்காலம் நிகழ்ச்சி யாராவது வர முடியாது, நான் அவருடைய மாணவர், என்னுடைய சார்பா அவருக்கு ஒரு நல்லாடை மட்டும் போட்டுருன்னு சொல்லிட்டு நல்லாடை கொடுத்துட்டு அவர் வியாபாரத்தை பார்க்க போயிட்டாருங்க. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. ஐயா வர்றதுக்கு முன்னாடி அவருக்கான சிறப்பு வந்து சேர்ந்துருச்சு. நம்ம திருக்குறள் பேரவையினுடைய உறுப்பினர் ஆனந்தரமணன் ஐயா அவர்களை அந்த நல்லாடை அறிவிப்பதற்காக வரவேற்கிறேன். உங்களுக்கு கந்தசாமி இந்த நிகழ்விற்காக உங்களுக்கு நல்லாடை அறிவித்து கொடுத்து போயிருக்காரு. நன்றி. அடுத்ததாக இந்த இனிய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் மற்றும் அடுத்த வரவேற்பு வழங்க திருக்குறள் பேரவையின் செயலர் திரு செல்வராஜு ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். இனிய வணக்கம். இந்த இனிய விழாவினுடைய விழா தலைவர் திருக்குறள் பேரவையினுடைய தலைவர் திருவள்ளுவர் ஐயா அவர்களை முதலில் வரவேற்று மகிழ்கின்றேன். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் திருக்குறளை எழுதினார். நமது திருவள்ளுவரோ நம் அனைவரையும் திருக்குறள் எழுத வைத்தார். திருவள்ளுவர் திருக்குறளை எழுதினார், நமது திருவள்ளுவரோ நம்மை திருக்குறள் எழுத வைத்தார். அவருக்கு மகிழ்வோடு நன்றி சொல்லி வரவேற்பு அளிக்கின்றேன். தேவைதனை அறிந்து குழந்தையினுடைய தேவைதனை அறிந்து ஓடோடி வந்து உதவுகின்ற தாயை போல அன்புள்ளம் கொண்டவர். மக்களின் குறையறிந்து உடனடியாக செயலாற்றுகின்ற திறமை மிக்க பனியம்பள்ளி ஊராட்சியினுடைய தலைவர் சிவகுமார் அவர்கள் இங்கே வருகை தந்துள்ளார்கள். அவர்களை அன்போடு வரவேற்று வருகின்றேன். திருக்குறள் இந்த நிகழ்ச்சியினுடைய தொடக்கத்திலே நாங்கள் சென்ற ஆண்டு ஜனவரி 25 சொன்னோம், ஓராண்டு முடிவுக்குள் திருக்குறளை முழுவதும் எழுத வேண்டும் என்று ஒரு பயிற்சியை அறிவித்தோம்.
ஆனால் ஓராண்டு என்ன, ஒரே நாளில் நான் இதை செய்து முடிக்கின்றேன் என்று ஒரே நாளில் 1330 குறள்களையும் எழுதிய சாதனை செம்மல் பாரம்பரிய மருத்துவர் திரு திருநாவுக்கரசு அவர்கள் இங்கே வருகின்றார்கள். அவரை அன்போடு வரவேற்று மகிழ்கின்றேன். சென்னிமலை முத்தமிழ் மன்றத்தினுடைய தலைவர் மதிப்புமிகு பெருந்தகையாளர் தண்டபாணி ஐயா அவர்கள் வருகின்றார்கள். அவர்களை அன்போடு வரவேற்று மகிழ்கின்றேன். இந்த ஊரினுடைய மண்ணின் புதல்வர், மண்ணின் மைந்தர், குரல் நெறியாளர் அன்பு தம்பி இளவல் சரவணன் அவர்களை வரவேற்று மகிழ்கின்றேன். பாரதிதாசன் சிந்தனை பேரவையுடைய பொருளாளர் வாசு அவர்கள் வருகின்றார்கள். அவர்களையும் வருக வருகை என்று வரவேற்கின்றேன். சென்னிமலை இயற்கை நல சங்கத்தினுடைய தலைவர் திரு ரகுபதி அவர்களையும், மணவளை தண்டவர்கள் பொருளர் திரு மணி அவர்களையும் அன்போடு வரவேற்று வருகின்றேன். இந்த நிகழ்ச்சிக்காக பெருந்துறையிலிருந்து வந்துள்ள பெருந்துறை ஊராட்சியினுடைய முன்னாள் தலைவரும் நுகர்வோர் சங்க தலைவருமாக பல்லவி பரமசிவம் அவர்களை அன்போடு வரவேற்று வருகின்றேன். மற்றும் இன்றைக்கு நாம் குரல்களை 1330 குரலையும் எழுதும் பயிற்சியினை குறித்துள்ளோம். ஆனால் 1330 குரல்களையும் ஒப்புவித்து அரசினுடைய பரிசினை பெற்றவர் இன்றைய தமிழாசிரியை, அன்றைய மாணவி சித்திரப்பிரியா அவர்கள் இங்கே வருகின்றுள்ளார்கள். அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று வருகின்றேன். மற்றும் இங்கே திரளாக வந்துள்ள மேலையிலே அமர்ந்துள்ள பெரியவர்களையும், திரளாக வந்துள்ள பொதுமக்களையும், மாணவ செல்வங்களையும் வருக வருக என்று வரவேற்று அமைகின்றேன். நன்றி, வணக்கம். வரவேற்புரை வழங்கிய பேரவையினுடைய செயலர் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. அடுத்து தலைமை உரை ஆற்ற திருக்குறள் பேரவையின் தலைவர் புலவர் திருவள்ளுவர் தாத்தாவை அன்போடு அழைக்கிறேன். தாம் இன்புறுவது உலகென்புறக் கண்டு காமுறுவர் கற்றறிந்தார். அருமையானதொரு நல்ல நாளின், நல்ல நிகழ்வின் பொறுப்பாளர்களே, சென்னிமலையில் இருக்கக்கூடிய திருக்குறள் பேரவை என்ற பேரமைப்பின் செயலர் பொருளர் அவர்களே, நெறியாளர் அவர்களே, எம்பியின் புறத்தில் சிறப்பாக நடத்த வேண்டும் என்ற முனைப்போடு ஏற்பாடு செய்து ஆட்டுவித்தால் ஆர் ஒருவர் ஆடாதாரோ என்று எங்களெல்லாம் இயக்கி வரக்கூடிய இயக்குனர், நெறியாளர், உங்களுக்கே தெரியும், உங்கள் ஒரு செல்ல பிள்ளை, ஆமாம், என்னுடைய பெயரனின் தந்தை சரவணன் அவர்களே. தட்டில் நையங்க, நீங்களே தட்டி கொடுத்தா தான் இந்த குழந்தை வளரும். பெருமைக்காக இல்லை, மாணவ பருவத்திலிருந்து இன்று வரை வளர்க வளர்க என்று வாழ்த்துதல் மூலமாக வளர்ந்து வரக்கூடிய மாணவ கண்மணிகளில் தலையாயவர் சரவணன். பொது தொண்டு அப்படின்னு சொன்னா அது இரண்டாக பிரிக்கலாம். சேவை மக்களுக்கு, அதற்கு மேலாக இருக்கக்கூடிய ஒன்று தமிழ் தொண்டு சொல். பாரதிதாசன் சொல்லுவது போல, தமிழ் அறிந்ததால் வேந்தன் என அழைத்தான், தமிழ் கவி என்று என அவளும் காதலித்தாள் என்று அங்க சொல்லுவான். ஆக தமிழ் அறிந்ததால் எல்லாத்தையும் அழைச்சோம், அழைத்ததுனால அனைவரும் வந்திருக்கிறீர்கள். நெறியாளர் குறிப்பிட்டது போல திருக்குறளை அவர் எழுதிட்டு போயிட்டார். 3000 ஆண்டுகளுக்கு முன்னதாக 1330 அருங்குறளும் பாயிரத்தனோடு பகிர்ந்தது பின் போயிருத்த வாய்கேட்க நூலுலகோ என்று பாராட்டத்தக்க அருமையான ஒரு நூலினை உலக பொதுமறையாக உலகம் முழுதும் பின்பற்றுகின்ற எந்த காலத்திற்கும் பொருந்துகின்ற கருத்துக்களை எல்லாம் படித்து சென்றவர் அவர். அவர் சொன்னதை ஏதேனும் ஒரு முறையிலே மக்களுக்கு சேர்த்த வேண்டும் என்பதற்காக நிறைய எண்ணங்கள் ஓடின. 1330 எப்படி கொண்டு செல்வது? நிறைய படிக்கிறாங்க, மனப்பாடம் பண்றாங்க. தமிழக அரசு ஆண்டுதோறும் 1000 ரூபாய் என்று திருமதி சித்திரப்பிரியா அவர்களுக்கு திருக்குறள் மாமணி என்ற பட்டம் கொடுத்து வந்தது. நிறைய பேர் உருவாக்கி இருக்கிறாங்க. மாற்றாக 1330 திருக்குறளும் ஆழ பதிய வேண்டும் என்பதல்ல நோக்கு. 2 வரி பதிய வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல. எல்லாரும் சொல்லுவோம் 1330 என்று, உண்மைதான். ஆனால் அனைவருடைய உள்ளத்திலும் இருக்க வேண்டிய ஒன்று, அனைவருடைய இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஒன்று அந்த திருக்குறள். எல்லா வீடுகளிலும் இருக்கிறதா அப்படின்னு சொன்னா
அது ஒரு கேள்விக்குரிய. கண்ணே கொஞ்சம் நேரம் அமைதி ஏற்பாடே. கண்ணே கொஞ்சம் உங்களுடைய தொல்லைகள் எனக்கு வேண்டாம் தயவு செய்து. அவர்களுடைய வீட்டிலே இருக்க வேண்டும் என்றால் அவர்கள் கைப்பட எழுதிய ஒரு பதிவேடு இருக்க வேண்டும். நான் எழுதின நூல், நான் எழுதின படைப்பு, நான் எழுதின அந்த திருக்குறள் என் வீட்டில் இருக்கிறது என்று ஒவ்வொருவரும் சொல்லுகின்ற பொழுது அவர்களுடைய வாரிசுகளுக்கு எவ்வளவு பெருமை என்பது உணர்ந்தவர்களுக்கு தெரியும். இப்ப சரவணன் வீட்டில் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொன்னா சரவணன் எழுதி முடித்த பிறகு சரவணனுடைய வாரிசு என்ன சொல்லுவான்? எங்க அப்பா எழுதினது. ஆக இது நடைமுறையை பார்ப்பதற்கு எளிதானதாக இருந்தாலும் நிறைய அதை பத்தி நான் இப்ப சொல்லல. ஆனாலும் கோடிட்டு சொல்ல விரும்புகின்றேன். இதற்கு எப்படி திருக்குறளுக்கு எந்த விதமான சமயமோ எந்த விதமான மதமோ எந்த விதமான காலமோ இல்லை. அதுபோல இதை எழுதுவதற்கு யாருக்கு எந்த தடையும் இல்லை. யார் எழுதலாம் என்ற ஒரே ஒரு கேள்வி, எழுத தெரிந்தவர்கள் எழுதலாம். விடையதுதான். 81 வயது முடித்தவங்க, முதல் முறையாக 81 வயது முடித்த ஒரு ஆசிரியை அவங்கதான் முதல் முறையாக முடிச்சாங்க. வணக்கத்திற்குரிய திருமதி எங்க அன்னத்தாய் அவர்கள். பல பேருக்கு ஆசிரியை. இப்ப அவங்க பெங்களூர்ல இருக்காங்க. முதல்ல தொடங்கினாங்க. அந்த படம் எடுத்து அனுப்பின பிறகு நான் வியப்புல ஆரம்பிச்சிட்டேன். சரி, படித்தவர்கள் மட்டும்தான் எழுத முடியுமா? மற்றவங்களாம் எழுத முடியாதா? அப்படியெல்லாம் கிடையாது. நான் ஒரு குடும்ப பெண்ணாக இருந்து கொண்டு எந்த படிப்பும் இல்லை, வீட்டில் தான் இருக்கிறேன், என்னாலும் எழுத முடியும் என்று முடித்தவர் MP நகரை சார்ந்த வணக்கத்திற்குரிய ஐயா மாசு என்று சொல்லக்கூடிய மா சுப்பிரமணியம் பெருந்துறை தமிழாசிரியர் அவர்கள் துணைவி என்னுடைய அக்கா சரஸ்வதி சுப்பிரமணியம். 81 வயதுங்க. நம்புறீங்களே இல்லையா? நம்பித்தாக. 81 வயது. அழகா எழுதி முடிச்சு கொண்டாந்து பதிவு நீட்டிட்டாங்க. சென்ற மாதம் இதே போல MP நகரில் நடந்த விழாவிலே அவர்களுக்கு பாராட்டு செய்தோம். இது சாதனைக்காக அல்ல. ஆக வயது என்பது தடை இல்லை. நிறைய சொல்லிட்டு போறோம். மாற்றாக எதையுமே மாத்தி யோசின்னு சொல்லுவோம். அப்ப மாற்றாக என்ன பண்ணணும்? எல்லாரும் செய்யறாங்கல்ல, எல்லாரும் செய்யறதுக்கு பதிலாக புதுசா செய்ய வேண்டும் என்ற அந்த புதிய சிந்தனை இன்றைய விழாவினுடைய நோக்கிலே பெருநோக்காக இருக்கக்கூடிய ஒரு பாராட்டு விழாவினுடைய நாயகன் எல்லாரும் சொன்னாங்க. சிலம்பகொண்டம் பாளையம் சித்த மருத்துவர். அவர் கொடுத்த அடைமொழியே குரல் நெறி பரம்பரை சித்த மருத்துவர் என்று நீண்ட பெயரை கொடுத்தாச்சு. அவருடைய உள்ளத்தில் ஏற்பட்டது மற்றவர்கள் செய்வதை விட ஏது என்ன புதிதாக செய்ய வேண்டும். எல்லாரும் செய்தால் வினை செயல் என்று சொல்லுவோம். ஆனால் அருவினை என்பது மற்றவர்கள் செய்யாத ஒரு செயலை செய்தால் அதற்கு பெயர் அருவினை. அவருடைய உள்ளத்திலே தோன்றியது என்ன செய்யணும்? அவர் 2 பேரை எடுத்து கொடுத்தார். திருநாவுக்கரசு இங்கே வா, இந்த திருக்குறளை படி, உன்னால் முடியும் என்று அவர் எடுத்துக் கொடுத்த திருக்குறள் தான் அருவினை என்ப உளவோ கருவியால் காலம் அறிந்து செய்யும். அறிவினை என்பது எதுவும் உண்டப்ப இல்ல. சரியான கருவி சரியான காலம் அறிந்து செய்தால் அரிய செயல் என்பது இல்லை என்று அவருக்கு உணர்த்தியதனுடைய விளைவாக நம்ப வேண்டும். உண்மை. அசரீரி போல திடீர்னு அவருக்கு ஏற்பட்ட உள்ளுணர்வு. எப்பொழுது போல வழிபாட்டுக்கு மலைக்கோயிலுக்கு போறாரே, கோமாத பூஜை முடிச்சுட்டு முதல் நாள் இரவு சொல்றேன், ஐயா வீட்டுக்கு வரேன். எதுக்கு வரேன்? உங்களுக்கு கையெழுத்து வாங்க. எதுக்கு எழுத்து வாங்க? நான் திருக்குறள் எழுத போறேன், அதுல பதிவேற்று வாங்கினேன். எழுதி முடிச்ச பிறகுதான் நான் பதிவேற்ற கையெழுத்து போடு. இப்ப எதுக்கு இல்லைன்னா வரேன். நான் அப்போதான் மிக சாதாரணமா தான் எடுத்துட்டேன். வந்து அந்த ஏட்டை கொண்டு வந்து காண்பித்து வணங்கி எழுதி 1 என்று போட சொல்லி எழுதி முடித்தார். அதுவரைக்கும் செய்தி. அதற்கு பிறகுதான் புரட்சி. கையெழுத்து பெற்று சென்ற அடுத்த நாள் 23/6 கையெழுத்து பெறுகின்றார். 24/6 செவ்வாய்க்கிழமை காலையில மீண்டும் எனக்கு அழைப்பு வருகிறது. ஐயா நான் காலையில வரேன். எதுக்குங்க? வரேன். சரி வாங்க. 9 மணிக்கு வருகின்றார், வணங்குகின்றார், அவருடைய பதிவேட்டை தருகின்றார். பார்த்தேன், வியத்தது எனக்கு. 1330 திருக்குறளையும் அழகாக வரிசையாக எழுதி முடித்து 109 ஆத்திசூடியும் எடுத்து நிறைவு செய்த பதிவேட்டை காண்பித்தார். சட்டமா இல்லையா? யாரால முடியும்? மனது வைத்தால் எல்லோராலையும் முடியும். அவர் எழுதுனது என்னுடைய சாதனைக்காக அல்ல,
யார் வேண்டுமானாலும் செய்யலாம், யார் வேண்டுமானாலும் எதையும் செய்யலாம். அவருக்கு செய்யக்கூடிய ஆர்வம் ஆற்றல் இருந்தால் மட்டும் போதாது, ஆர்வமும் ஆற்றலும் ஒருங்கிணைந்தால் எதையும் செய்யலாம். அதை நான் செய்திருக்கிறேன், மற்றவர்களுக்கு முன்னோடியாக இருக்க விரும்புகிறேன் என்று செய்தார். அவர் இன்று பாராட்டுவதற்குரியதாகவும் இருக்கிறார். நிறைய பதிவு, அதோட இன்னொரு குழந்தையை சொல்லி ஆகணும். 7ஆம் படிக்கக்கூடிய ஒரு பொண்ணுங்க, அறிவித்த 3 மாதம் 3 மாசம் தான் சித்திரப்படியா 8ஆம் இந்த பிள்ளை 9ஆம் வகுப்பு. ஜனவரியில் அறிவிப்பு கொடுத்தோம், பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் முடிச்சிருச்சு. 1330 109 ஆர்டிஸ்ட் எழுதி கொண்டுட்டு போய் தமிழம்மாட்ட கொண்டு காமிச்சு, தமிழம்மா தலைமையம்மாட்ட சொல்லி, தலைமையம்மா எனக்கு சொல்லி போய் பதிவேட்டை பார்க்குற. அதே போல தான் வியர்த்திருச்சு. யார் இந்த பாப்பா படம் இருந்தாங்க. உடனடியாக செய்த உடனே எப்பொழுது பாராட்ட வேண்டும் என்று தோன்றினால் உடனடியாக செய்ய வேண்டும். திட்டுதல், தண்டனை கொடுத்தல், கண்டித்தல் சொன்னா காலதாமதம் பண்ணி செய்யணும். இது ஒரு உளவியல் செய்தி. கிடைத்த உடனே அடுத்த நாள் எங்களோடு பகிர்ந்து கொண்டோம். பகிர்ந்து கொண்ட அடுத்த நொடியே பதிவு போடுகிறார் ஒரு அன்பர். இந்த மாணவியை சிறப்பிப்பதற்காக நான் திருவள்ளுவர் சிலை ஒன்று தரவிருக்கின்றேன், ஐயா அதை ஏற்றுக்கொள்வீர்களா என்று பதிவு போடுகிறார். பாருங்க, இப்படி தாராளமாக என்று சொன்னேன். அவரை புகழ்வதற்காக அல்ல, 1/2 கிலோ எடை உள்ள 6 அடி உயரம் உள்ள 6 அங்குலம் உயரம் உள்ள திருவள்ளுவருடைய திருவுருவச் சிலை கொண்டு வந்து அலுவலகத்தில் கொடுத்துட்டார். அதை அப்படியே கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் கொடுத்தோம். பெருமைக்குரிய அந்த பள்ளி தலைமை ஆசிரியை அதை தான் வாங்கிக்க மாட்டேன்னு சொல்லி இறை வழிபாட்டு கூட்டத்தில் முடிஞ்சு ஆசிரியர் பெருமக்களை எல்லாம் அமர வைத்து, குழந்தைகளையும் அமர வைத்து ஒரு பாராட்டு விழாவை நடத்தி அந்த சிலையை வாங்கிட்டாங்க. அந்த கொடையாளர் யாருன்னு கேட்டீங்கன்னா அவரும் நம்முடைய மருத்துவர் தான். அது ஏன் வந்ததா? ஆக கொடை உள்ளம் என்பது யாருக்கு எப்ப வரணும் தெரியாது, யாரும் எதிர்பார்க்கல. பயன்தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கின் நன்மை கடலில் பெரிதே. அது மாதிரி செஞ்சாங்க. அவரை பாராட்ட வேண்டிய நிகழ்ச்சினால தனி சொல்றேன். அது மட்டுமல்ல, எனக்கு 33 பேர், இதுவரைக்கும் 34 பேர், 1330 முறையாக முடித்தவங்க 30 பள்ளிக்கூடத்துக்கு நேராக சென்று சுற்றறிக்கை கொடுத்து வந்தோம். அந்த பெருமைக்குரிய என்னுடன் வந்தவங்க செயலாளர், பொருளாளர், பேரவை உறுப்பினர்கள் எல்லாமே சென்றோம். சென்று வந்தனுடைய விளைவு செல்லுகின்ற பொழுது தெரியவில்லை. சென்று வந்த பிறகுதான் நாம் எப்பேற்பட்ட ஒரு அறச்செயலை, அருஞ்செயலை செய்திருக்கிறோம் என்று உங்களை பார்த்த பிறகுதான் தெரிகிறது. இவ்வளவு ஆற்றல் உங்களிடம் இருக்கிறது, இவ்வளவு ஆர்வம் உங்களிடம் இருக்கிறது. எங்கே சென்றது? யாரும் அதை சொல்லவில்லை, யாரும் தட்டி எடுப்பவில்லை. 50 ஆண்டு காலம் முடிந்து திருக்குறள் பேரவையுடைய பொன்விழா காலத்திலே தான் இந்த 75 இளைஞருக்கு ஏற்பட்டு இருக்கிறது என்று சொன்னால், கொஞ்சம் முன்னாடியே நினைச்சிருந்தான் எத்தனை பேர் உருவாக்கி இருக்க முடியும் என்ற கேள்வி எனக்கு எழுகிறது. ஆனால் மாற்றி நினைக்கிறேன், இப்பவாவது வந்ததே புத்தி என்று. அத்துணை செல்வங்களையும் நிறைய கொடுக்கும் போது சொல்லுவோம், தங்கங்களே என்று உட்காருங்களா, நல்ல பிள்ளை மகராசனம் இருப்பீங்க. அவர்கள் எல்லாம் பாராட்டுவது 7ஆம் வகுப்பிலிருந்து தொடங்கி 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய மாணவர் பிரிவு தனி. வயதுல 18 வயது மிக குறைஞ்ச வயது கல்லூரி மாணவி வந்து, அதுல இருந்து அப்படி திருப்பி போடு 18 81 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாருமே செய்திருக்கிறார்கள். செய்திருக்கக்கூடிய அத்துணை பேரையும் நாம் முன்னுரை என்ற தலைப்பிலே மட்டுமல்ல பாராட்டுரையாக எடுத்துக்கொண்டு அத்துணை திருக்குறள் ஆர்வலர்களை வந்து சொல்லுதான் பொருந்தும். திருக்குறள் ஆர்வலர்கள் அத்துணை பேரையும் திருமலை திருக்குறள் பேரவையும் சார்பிலே மனமாற பாராட்டி வாழ்த்தி இன்னும் தொடர வேண்டும் என்று நிறைவு செய்வதோடு இன்னொரு புதிய கருத்து, யாரும் சொல்லாதெல்லாம் புதிய மாற்றி யோசிக்கிற முறையில அதே MP நகரை சார்ந்த ஒரு அம்மையார் பாமா என்று சொல்லக்கூடிய பாமா ரவிக்குமார், நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. ஆயில் தங்கவேல் சொல்லுவாங்க, ஆயில் முருகேசன் சொல்லுவாங்க பழத்தில். அந்த ஆயில் முருகேசனுடைய சொந்த மகள் MP புறத்தில் ஐயா உட்கார்ந்துருக்காங்க இல்லையா, நம்முடைய முத்தமிழ் மன்ற தலைவர் அவருடைய சகல மருமகள். அவங்க 1330 முடிச்சு யாரும் சொல்லல, அதற்குரிய பொருளையும் எழுதி பூவாவுடைய பொருளை
மூன்று வரை அழகா அப்படியே ஒரு திருக்குறள் அதற்கு கீழே பொருள், அதற்கு திருக்குறள் அதற்கு கீழே பொருள். சாத்தியமாங்க, சாத்தியம்னு சொல்லி நிரூபிச்சாங்க. ஆக ஒவ்வொருவரும் அதை எடுத்துக்கொண்ட நோக்கம், அவர்கள் பார்த்த பார்வை, எப்படி செய்யலாம் என்ற ஆர்வம் யாரும் சொல்லல, அவரவர்களுக்கு தனித்தனியாகவே. இன்னும் உதாரணமா சொன்னா, சரி, நம்முடைய தமிழகத்தில் இந்த ஜல்லிக்கட்டு அதுக்கு ஒரு போராட்டம் வந்துச்சு பாருங்க. யார் ஊடா போய் கதவை தட்டல, ஆனால் கடல் அலையாக மெரினாவை கதறுகின்ற அளவுக்கு ஒரு இளைஞர் படை வந்ததுன்னு சொன்னா அது அந்த ஆர்வம், அந்த வீரம். அதுபோல தமிழ் நெஞ்சங்களுக்கு, திருக்குறள் ஆர்வலர்களுக்கு ஏற்பட்ட ஒரு வெறித்தனமான உணர்வு காரணமாக இத்தனை சாதனைகளையும் செய்திருக்கின்றார்கள். அத்துணை நெஞ்சங்களையும் மீண்டும் வாழ்த்தி வணங்கி விடைபெறுகின்றேன். வணக்கம். தலைமையுரையாற்றிய எங்கள் தலைவர் அவர்களுக்கு நன்றி. ஐயா அவர்கள் கூறியதை போல திருக்குறள் ஆங்காங்கே நிறைய பேர் எழுதி கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் தான் டைம் கொடுத்துருந்தோம், அது வரைக்கும் எழுதலாங்க. ஆனால் இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா 32 பேர் எழுதியிருக்காங்க. இதில் ரொம்ப ஆச்சரியப்படத்தக்க விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது சென்னிமலை வட்டார அளவில் நடக்கிற ஒரு போட்டி. உதாரணத்து சென்னை ஆவடியிலிருந்து ஒருத்தர் கால் பண்ணார். அவர் பேர் கிளைமேட்னு சொல்லிட்டு பாதுகாப்புத்துறையில வேலை செய்யறேன்னு. உங்களுடைய விளம்பரம் தினமணி நாளிதழில் வந்ததா சொல்லி யாரு கொடுத்தாங்கன்னே தெரியல. அவர் 1330 திருக்குறள் 150 ஆத்திச்சொல்லி முடிச்சுக்கிறத போட்டோ எடுத்து நமக்கு அனுப்பிச்சிருக்கிறார். சென்னிமலையில ஐயா சாதாரணமா கொளுத்தி போட்ட ஒரு வெடி ஆவடியில வெடிச்சிருக்குது. இதை நினைச்சிருந்தா ரொம்ப பெருமையா இருக்கு. எங்களுக்கு இன்னும் டிசம்பர் மாசத்துக்குள்ள எந்தெந்த ஊர்ல இருந்து இது வரப்போகுதுன்னு தெரியல. ரொம்ப பெருமையா இருக்கு. நம்ம ஊர்லயுமே நிறைய எழுதணும், குறிப்பா குழந்தைங்க எழுத வைங்க அப்படிங்கிறது தாழ்வோடு இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன். ஐயா மிக்க நன்றி. அடுத்து பேரவையின் நோக்கம் குறித்து கூற பேரவையின் பொருளர் திரு சுந்தரராஜன் ஐயா அவர்களை அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். தமிழ் நம் விழி, குரல் நம் வழி. இந்த திருக்குறள் பேரவை 50வது ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எளிய நிகழ்வுக்கு வருகை புரிந்துள்ள அனைத்து நெஞ்சங்களையும் வணங்கி, திருக்குறள் பேரவையினுடைய நோக்கம் என்று சொல்லப்போனால் அனைவரும் குரல் வழி நடக்க வேண்டும் என்பதே முக்கியமான நோக்கமாகும். திருக்குறள் அனைவரும் நாம் பள்ளியில் பயின்ற திருக்குறளாக இருந்தாலும் நாம் அனைத்து திருக்குறளையும் நாம் பள்ளியில் பயிலவில்லை. தற்போது இந்த அரிய வாய்ப்பின் மூலம் அனைத்து குறள்களையும் நம் கையாலேயே எழுத வேண்டியுள்ளது. ஒருவர் பல முறை எழுதும் பொழுது, படிப்பதை விட எழுதும் பொழுது அதனுடைய பொருள் மற்றும் அதனுடைய நோக்கங்களை புரிந்து கொள்ள மிகவும் நன்றாக இருக்கும். அந்த வகையில் நான் இப்பொழுது 1000 திருக்குறளுக்கு மேல் எழுதிவிட்டேன். அந்த வகையில் நிறைய நாம படிக்கிறதை விட இப்போ எழுதுறப்போ இன்னுமே சில கருத்துக்கள் நம்மளுக்கு குறள்ல சொல்லி இருக்கிறதெல்லாம் புரியுது. நாம வழக்கமா ஒரு 10-20 குறள் 50 குறள் கூட தெரிஞ்சிருக்கலாம். ஆனா இப்ப எழுத அனைத்து குறளுடைய பொருள்களும் புரிந்துவிடும் பொழுது நமது வாழ்க்கை சிறப்பாக அமையும். இப்போ இந்த ஆங்கிலம் அதிகமாக பயின்று கொண்டிருக்கிற நேரத்துல தமிழுடைய வளர்ச்சி கொஞ்சம் குறைவா இருக்கிறதா. நேற்று கூட தமிழ்ச்சங்கம் ஒன்று ஆரம்பிச்சாங்க. அதுல பேசுறப்போது எல்லாமே தமிழ் முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறத பத்தி பேசுறமே ஒழிய இப்போ ஆங்கிலம் நிறைய நடந்துட்டு இருக்கு. இப்போ தமிழை வளர்க்கணும். தமிழுடைய கையெழுத்து குழந்தைகளுக்கு கிடையாது. எந்த ஒரு லெட்டர் எழுதணும், தபால் எழுதணும்னு சொன்னா கூட அவங்களுக்கு கையெழுத்துல எழுத்து பிழையோட தான் எழுதுறாங்க. ஆனா இப்போ இத பார்த்து எழுதுதான் சொல்றோம் திருக்குறளை. அந்த திருக்குறளை பார்த்து எழுதுற சமயத்துல நல்ல முறையில கையெழுத்துக்களும் வரும், அதே சமயத்துல தமிழ் மொழியினுடைய சிறப்பும் பெருகும். எனவே அனைவரும் திருக்குறள் பேரவையினுடைய உறுப்பினராகவும் சேரலாம். அதை திருக்குறளை முழுமையாக எழுதுவதன் மூலம் அத்தனை கருத்துக்களும் நமது மனதில் பதிய வாய்ப்புண்டு என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் எனக்கு வாய்ப்பளித்த தலைவர் அவர்களுக்கும் செயலர் மற்றும் நெறியாளர் அவர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். நன்றி ஐயா. நன்றி ஐயா. முன்னாடி என்ற அம்மா அவர்கள் அன்போடு வருகை என்று வரவேற்கிறோம்.
செயற்குழு உறுப்பினர். நிகழ்வில் தொடர்ந்து நமது ஊரை சேர்ந்த 11ஆம் நம்பர் வீட்டை சேர்ந்த சுஜிதா திருக்குறள் சார்ந்த ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். அந்த கவிதையை தங்கள் முன் வாசிக்க இருக்கிறார். அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறேன். நமக்கு தெரியாது, இவங்கெல்லாம் சென்னிமலை முத்தமிழ் மன்றத்தில் வந்து பங்கெடுத்துக்கிற போது எனக்கே தெரிஞ்சிச்சு. நம்ம ஊர்ல ஒரு வாய்ப்பு கொடுப்போம் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு கொடுத்துருக்கோம். படிக்கணும். முச்சங்கம் வளர்த்த மொழி தேனும் இனிய மொழி தெவிட்டாத செந்தமிழ் எண்ணமெல்லாம் நிறைந்த மொழி எனதருமை தமிழ் மொழிக்கும் இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் வணக்கம். திருக்குறள் பற்றிய கவிதை. அகிலத்தில் வாழும் முறையை ஆறறிவுள்ள மனிதராய் 2 அடிகளில் கூறியவர். ஈடில்லா புகழை பெற்றும் உலக பொதுமறை என்றும் ஊரே போற்றும் வகையில் எளிய பொருளில் அமைத்தும் 7 சீர்களில் அமைத்தும் ஐவிரல் மூலம் எழுதியவர். ஒவ்வொரு கருத்தையும் ஓயாத முயற்சியால் ஓலைச்சுவடியில் 3 பிரிவுகளில் 133 அதிகாரங்களில் 1330 குறளில் நம் எதிர்காலத்திற்காக தந்தவர் அவர்தான் திருவள்ளுவர். எழுத்தாணி கொண்டு எழுதியது நம் தலையெழுத்தை மாற்றக்கூடியது. ஆம், எழுத்தாணி கொண்டு எழுதியது நம் தலையெழுத்தை மாற்றக்கூடியது. அதுதான் திருக்குறள். கடைபிடிப்போம் வாழ்க்கையில் திருவள்ளுவர் தந்த வாழ்வை நெறியான திருக்குறளை. வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். பொருள் உணர்த்தும் வள்ளுவம் எனும் தலைப்பில் நம்மிடையே ஒரு சிறப்பு பேச்சை பேச வருகிறார் காவ்யா. நம்ம 52 மறைந்த நண்பர் கோபு அவர்களுடைய புதல்வி. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா மூத்த பொண்ணு திவ்யாவும் நல்ல பேச்சாளர். அவங்க தான் முத்தமிழ் மன்றத்துக்கு வந்திருக்காங்க. அவங்க தான் பேச சொல்லி சொன்னேன். ஆனா என்னை விட என் தங்கச்சி ரொம்ப நல்லா பேசுறா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னு காவியாவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இப்ப கொடுத்துருக்கோம். கைதட்டி கொஞ்சம் உற்சாகப்படுத்தணும். அது நம் தாய்மொழியாம் தமிழ் மொழியே. உலகின் மிகச்சிறந்த நூல் என்றால் அது நம் தமிழ் மொழியில் தெய்வ புலவனால் இயற்றப்பட்ட திருக்குறளே. வள்ளுவன் தந்த உலக பொதுமறையில் 3 பிரிவுகள் இருப்பினும் பொருட்பாலில் அவர் வலியுறுத்திய கருத்துக்கள் எப்பொருளை எடுத்து இயங்குகிறது என்பதை அவை முன் எடுத்து கூறுவதை என் கடமை என கொள்கிறேன். பொருட்பாலில் அதிகாரமோ 70, ஆனால் அது தரும் பொருளோ நெடியது. மனிதன் பிறப்பு முதல் இறப்பு வரை தனது வாழ்வியல் நெறியாக கற்றுக்கொள்வதை கச்சிதமாக தொகுத்து வழங்கி இருக்கிறார் வள்ளுவர். கேள்வி அறிவால் கல்வி அறிவு பெற வேண்டும். அதற்காக கேட்பதன் முக்கியத்துவத்தை எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும் என்ற குறளின் மூலம் தொடங்கும் அவர் கல்வி கற்பதன் அவசியத்தையும் பலனையும் ஒரு மெக்கன் தான் கற்க கல்வி ஒருவிற்கு எளிமையும் ஏமாப்புடைத்து என்று கல்வி அதிகாரத்தில் கூறி ஒரு பிறவியில் கற்கும் கல்வியானது 7 பிறவிக்கும் துணை நிற்கும் என்று கூறுகிறார். கேள்விக்கும் கல்விக்கும் ஆர்வம் வர வேண்டுமெனில் நாம் ஊக்கமுடையோனாக இருக்க வேண்டும் என்பதையும் அதன் மூலமே வாழ்வில் தேவையான செல்வம் வந்து சேரும் என்பதை ஆக்க மதவினாய் செல்லும் வசதிலா ஊக்கம் உடையான் உலை என்று கூறுகிறார். வெற்றியோ தோல்வியோ முயற்சி என்பதை ஒரு நாளும் கைவிடலாகாது என்பதைத்தான் ஆழ்வினை உடைமை எனும் அதிகாரத்திலே முயற்சி திருவினையாகும், முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும் என்றும் தெய்வத்தான் ஆவாது என்னும் முயற்சி தன் மெய்வர்த்த கூலி தரும் என்று கூறுகிறார். மனிதன் தன் வாழ்வில் எதை பெற்றிருந்தாலும் அவன் பண்பு நலனே முக்கியமாக கருதப்படும். பிறரிடம் அன்பு கொள்வதும் உண்மையான குடிப்பிறப்புமே பண்பு என்பதை அன்புடைமை ஆற்ற குடிப்பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கை என்று கூறும் அவர் நற்பண்பை கொண்டு நம் வீட்டில் நம் சமூகத்தில் இருக்கும் பெரியோர்கள் சொல் கேட்டு அவர்களை துணையாக கொள்ள வேண்டும் என்பதை அறியவற்றுள் எல்லாம் அறிதே பெரியாரை பேணி தவறா கொள்ளல் என்றும் அதுவே நமக்கு பெரும் பேறு என்றும் கூறுகிறார். பெரியவர்களை துணையாக கொண்டால் செய்யும் செயலானது தூய்மையாக இருக்கும். இதைத்தான் வினை தூய்மை அதிகாரத்தில் விவரிக்கிறார் வள்ளுவர். மேலும் நல்வாழ்வு வாழ பணம் என்னும் பொருள் தேடுவதும் முக்கியம் என்பதையும் அதை நல்ல வழியில் மட்டுமே ஈட்ட வேண்டும் என்பதையும் அறமீனும் இன்பமும் மீனும் திறனறிந்து தீரின்றி வந்த பொருள் என்று நேர்மையான வழியில் மட்டுமே பணம் சம்பாதிக்க வேண்டும். அதுவே முழுமையான இன்பத்தை கொடுக்கும் என்கிறார். அறவாழ்வு வாழும் போதுதான் நிலையான பெருமை நம்மை தேடி வரும். மனித வாழ்வுக்கு பெருமை மிக முக்கியம். பெருமை
உள்ளது. இதைத்தான் சான்றோன்மை அதிகாரத்தில் குணநலன் சான்றோன் நலனே என்கிறார். கேள்வி அறிவால் கல்வி பெற்று தளராத ஊக்கத்தோடு முயற்சி செய்து சிறந்ததோ பண்பு நலனால். பெரியாரை துணை கொண்டு செய்யும் செயலில் தூய்மை காத்து பொருள் தேடி பெருமடைந்து வள்ளுவன் ஆவதால். ஐயன் வள்ளுவன் கூறிய மெய்ப்பொருள் மெய்ப்பொருள் உணர்த்தும் வள்ளுவமே ஆகும். ஐயன் வள்ளுவன் கூறிய பொருட்பால் மெய்ப்பொருள் உணர்த்தும் வள்ளுவமே ஆகும் என்று கூறி எனக்கு இந்த நல்வாழ்ப்பை கொடுத்த திருக்குறள் பேரவைக்கும் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி காவியா, எழுச்சியும் பேச்சு. இந்த நேரத்தில் எல்லாத்துக்கும் ஒரு செய்தியை தெரிஞ்சுக்கணும். இந்த காவியாக்கு வந்து பாத்தீங்கன்னா எழுதி கொடுத்து நேற்று தான் கொடுத்தேன். ஒரே நாள்ல தயார் பண்ணி வந்து காவியா, மனமார்ந்த நன்றி, வாழ்த்துக்கள். நிகழ்வில் தொடர்ந்து பரிசளிப்பு விழா. இப்பொழுது நம்மிடையே சிறப்பான ஒரு எழுச்சி உரையை பேசிய காவியா அவர்களுக்கு நமது திருக்குறள் பேரவையினுடைய தலைவர் ஐயா அவர்கள் நினைவு பரிசினை வழங்குவார். அடுத்ததாக கவிதை வாசித்த சுகிதா அவர்களுக்கு நினைவு பரிசு. நல்லா கைதட்டுங்க, குழந்தைகள் உற்சாகப்படுத்துங்க. இன்னைக்கு இந்த குழந்தைங்க, நாளைக்கு நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்க. வாங்கினவங்க நன்றி சொல்லிடுங்க. அடுத்ததாக இந்த ஆண்டு குமரபாசிங்குந்தர் மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவர் நமது ஊரை சார்ந்தவர் குரு ராகவன் அவர்கள் 456 மதிப்பெண் எடுத்து முதல் மதிப்பெண் நமது ஊருக்கு பெருமை தேடி தந்திருக்கிறார். அவருக்கு நினைவு பரிசை திருக்குறள் பேரவையின் சார்பாக வழங்கப்படுகிறது. நமது பேரவையினுடைய பொருளாளர் பேசும்போதே சொன்னாருங்க, இந்த காலத்துல எல்லாருமே ஆங்கில வழி கல்வி படிக்கிறதுனால தமிழ் படிக்கிறதுக்கு எழுதுறதுக்கு மிகப்பெரிய சிரமப்படுறாங்க. அதை உணர்ந்துகிட்டு விடுமுறை நாள்ல நான் இங்க இருந்த போது பெரியப்பா எனக்கு கொஞ்சம் தமிழ் சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு வாரம் என்னோட வீட்டுக்கு வகுப்புக்கு வந்தாரு. நான் ஒரு வாரத்தில் ஈரோடு கிளம்பி போயிட்டேன். மறுபடியும் தொடர்ந்து இடைவிடாம தினந்தோறும் படிச்சு செல்போன்ல ரெக்கார்ட் பண்ணி இன்னை வரைக்கும் அனுப்பிச்சு தன்னுடைய வாசிப்பு திறனை மேம்படுத்திக்கிட்டார். அவர் உற்சாகப்படுத்துறதுக்காக அவருக்கு ஒரு நினைவு பரிசு கொடுக்கிறேன். 48ஆம் நம்பரை சேர்ந்த ரித்திக் டெய்லி செல்போன்ல ரெக்கார்ட் பண்ணி எனக்கு தமிழ் ஒரு பத்தி அனுப்பிச்சிட்டு இருக்கிறார். வாசிக்கிறதுல மேம்பாடு அடைஞ்சிட்டு இருக்கிறாரு. வாழ்த்துக்கள். நல்லா கேட்டுட்டீங்க. சென்ற ஆண்டு 10ஆம் வகுப்புல 493 மதிப்பெண் எடுத்து முதல் மதிப்பெண் பெற்ற மாணவி நமது ஊரை சேர்ந்த 11ஆம் நம்பர் நோசிகா அவர்களுக்கு இந்த ஆண்டு நினைவு பரிசு வழங்க அவர்களை அன்போடு அழைக்கிறேன். நோசிகா இருக்கீங்களா? அவங்க அம்மா இருக்காங்க. வந்துட்டு இருக்காங்களா? அப்படிங்களா? சரி, சுகிதா வாங்க, நீங்களே வாங்க. பரிசு பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். திருக்குறள் மற்றும் 109 ஆத்திச்சூடி முழுமையாக முடித்த சாதனையாளர்கள் இயற்கை நலை சங்கத்தை சேர்ந்த ஆர்டி அவர்கள் வந்திருக்கீங்களா? இருந்தாங்கன்னா வந்துருங்க. குமரபாசிங்கந்தர் மகளிர் உயர்நிலைப் பள்ளியை சேர்ந்த தட்சிண்யா 7ஆம் வகுப்பு மாணவி தட்சிண்யா இல்ல. காமராஜர் நகர் 8ஆம் வகுப்பு மாணவி தீபிகா. காமராஜர் நகர் 8ஆம் வகுப்பு மாணவி ஜனனி. காமராஜர் நகர் 8ஆம் வகுப்பு மாணவி அட்சயா. காமராஜர் நகர் 8ஆம் வகுப்பு மாணவி பூமிகா. அடுத்தது பசுபட்டி 12ஆம் வகுப்பு மாணவி தாரணி. அம்மா தாரணி மாட்டீங்க? பூமிகா. ஐயா பூமிகாங்க, காமராஜர் நகர் பூமிகா. செயலர் அவர்கள். பசுபட்டி 12ஆம் வகுப்பு மாணவி தாரணி. டீச்சர் வாங்க, அவங்கதான் ஊக்கம் கொடுத்து எழுத வச்சவங்க. சித்திரமா வாங்க. போட்டோ எடுக்கிறாங்க. பசுபட்டி 10ஆம் வகுப்பு மாணவன் கருப்புதுரை. பசுபட்டி 8ஆம் வகுப்பு மாணவி லட்சணா. கருப்புதுரை வந்திருக்கார். தலைவர் அவர்கள் நல்லாடை அறிவிப்பார். பல்வேறு பள்ளியை சேர்ந்த மாணவர்களுக்கு நமது ஊரிலே பாராட்டுகளாம். பசுபட்டி மாணவி 8ஆம் வகுப்பு மாணவி லட்சணா வாங்க. ஐயா வாங்க. ஜித்தியா
அம்மா வாங்க, கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க. அடுத்தது சென்னிங்கிரி வலசு. மாணவர்கள் மாணவிகள் மட்டும் இல்லைங்க, இல்லத்தரசிகள் எழுதியிருக்கிறாங்க. சென்னிங்கிரி வலசு ஊரை சேர்ந்தவங்க கிருஷ்ணவேணி, சத்யா, வடிவக்கரசி, கீர்த்திதா, மாரியம்மாள். வந்துருந்தீங்க எல்லாருமே மேடைக்கு வந்துருங்க. வாங்க, இல்லத்தரசிகள் கைதட்டிங்க. வீட்டு வேலையில செஞ்சுட்டு திருக்குறள் இருக்காங்க. எவ்வளவு பெரிய சாதனை தெரியுது. சித்திரமா வாங்க, வரிசை போத்துருங்க. மாப்பிள்ள அப்படி துண்டு எல்லாமே எடுத்துருங்க, வரிசை போத்துருங்க. ஆமாங்க, மங்கையராக பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்பது உண்மைங்கிறத நிரூபிச்சிருக்காங்க. நல்லா கடவுள் எழுப்புறானே. அந்த பள்ளிக்கூடத்தில் படித்த மாணவ மாணவியர் தவிர பெற்றோர்களும் எழுதலாம்ங்கிற அந்த அறிவிப்பு கொடுத்ததுனால சென்னிகிரி வலசு சுற்றுப்புறத்தை சார்ந்த 5 பேர் பெற்றோர்களாக இருக்கக்கூடியவங்க மனமு வந்து யாரும் சொல்லல, அவங்களே மனமு வந்து தலைமை ஆசிரியர் சொன்ன அந்த அறிவிப்பை ஏற்று சிறப்பாக எழுதி முடித்து பதிவேடுகளையும் கொடுத்திருக்காங்க. அதனால மகளிர் குழு சார்பில் நல்லாவே கைதட்டுமா பாருங்க. அப்படின்னு மகளிர் குழு எல்லாத்திலும் இருக்கிறவங்கள ஊக்குவிப்பதும் இருக்கிற, மேலும் அவர்கள் வளர இன்னும் பலர் உருவாக வாழ்த்துகிறோம். சாதனையாளர், இமாலய சாதனையாளர் மருத்துவர் திருநாவுக்கரசு ஐயா அவர்கள். சரி, பாமா ரவிக்குமார் அவர்கள். நமது அழைப்பினை ஏற்றி இங்கே வருகை வந்துள்ள சென்னிமலை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுடைய அறங்காவலர், எக்கருத்தும் முற்போக்காய் செய்யக்கூடியவர், தக்கவகை போற்றும் தகவையாளர், சீர்மிகு பண்பாளர் திரு இரா பல்லவேல் ஐயா அவர்கள் வருகை வந்துள்ளார்கள். அவர்களை திருக்குறள் பேரவையின் சார்பிலே வருக வருக என்று வரவேற்று வருகின்றேன். சென்னிமலை திருக்கோவில் அறங்காவலர் குழு தலைவர் ஐயா அவர்களுக்கு நமது ஊரின் சார்பாக நல்லாடை அணிவிக்கின்ற நிகழ்வு. திருக்குறள் பேரவையின் சார்பாக பேரவையின் தலைவர் அவர்கள் இப்பொழுது நல்லாடை அணிவிக்க இருக்கிறார். நன்றி ஐயா. அடுத்த சாதனையாளர் எல்ஐசி முகவர் தமிழ்ச்செல்வி. 500க்கும் மேல் எழுதியவர்களுக்கு ஊக்க பரிசு. சுஜிதா, சஞ்சனா, கார்த்திகா தேவி, சபேஷ் வந்திருக்கீங்களா? வாங்க 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 ஐயா, ஊக்க பரிசு வந்திருக்காங்க. அடுத்து அக்ஷயங்களா? அக்ஷயா தள்ளுங்க. அக்ஷயா, தீபிகா. தீபிகா 8ஆம் வகுப்பு, பசுபட்டி 8ஆம் வகுப்பு தீபிகா. கிரீன் கார்டன் ஸ்கூல் முழுமையாக முடிச்ச மாணவி வர்ஷினி. மற்றவர்களுக்கெல்லாம் ஊக்க பரிசு. ஆமா வாங்க, ஊக்க பரிசு வாங்குறவங்க வாங்க. கொடுங்கம்மா. இறுதியாக பாராட்டு விழாவில், சாதனைகளுக்கான பாராட்டு விழாவில் அந்த 1330 திருக்குறளையும் ஒரே நாளில் எழுதி இமாலய சாதனை படைத்த நமது மருத்துவரையா அவர்களுக்கு திருக்குறள் பேரவையினுடைய தலைவர் இப்பொழுது நல்லாடை அணிவிப்பார். பெரிய சாதனைங்க எழுத முடியாது, கை பயங்கரமா வழி வந்துடும். மருத்துவர்ங்கிறனால எழுதிட்டார் போல் இருக்குது. எந்த செயல் எடுத்தால் உடனடியாக முடிச்சிருவார். ஞாயிற்றுக்கிழமை சிகிச்சை பார்க்கிறார் பார்த்தீங்களா, சனிக்கிழமை முழுவதும் சாப்பிட மாட்டார். அப்பதான் அந்த சிகிச்சை முழுமையா பண்ண முடியும். பல வகையில அறவழியில், அகிம்சை வழியில் தன்னுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டவர்.
இல்ல நல்லா கரவழி எழுப்புங்க. எங்க பாருங்க. ஊக்க பரிசு பெற்ற நல்லாடை பரிசாக வாங்கிய சாதனையாளர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நிகழ்வில் தொடர்ந்து ஐநூறுக்கு மேல திருக்குறள் எழுதி முடிச்சவங்க பட்டியல் எங்களுக்கு வரல, அதனால உட்கார்ந்து இருக்கக்கூடியவங்களை கூப்பிட்டுருக்கிறோம். இன்னும் யாராவது இருந்தாலும் ஏற்கனவே கொடுத்த அறிவிப்பின்படி வேறு பள்ளிகளில் இருந்து வந்திருந்தாலும் சரி 500க்கு மேல முடித்த மாணவ கண்மணிகள் முன்னால வாங்க. எல்லாருக்கும் இப்ப கொடுக்கிறது ஒரு ஆறுதல் பரிசு மட்டுமே. வாங்க கொடுங்க. எந்த பள்ளி கொடுமா? ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி குமராபுரி முழுமையாக முடித்த மாணவி ஸ்ருதி அவர்களுக்கு நல்லாடை அறிவிக்கப்படுகிறது. அவர்களுக்கு தலைவர் ஐயா அவர்கள் அழைக்கின்றேன். வாங்க. 1330 முடிச்ச பொண்ணுங்க அங்க பாருங்க. அங்க பாருங்க. 2 பேர் அங்க பாருங்க. சொல்லுங்க. சென்னை கிரிவலசு மாணவர் பவன்குமார் முழுமையாக முடித்துள்ளார். அவருக்கு நல்லாடை அறிவிக்க சிவகுமாரன் அவர்களை அழைக்கிறோம். முழுமையாக முடித்தவங்க வேற யாராவது இருக்கீங்களா? 1330 பதிவு செய்து இங்க பெயர் பதிவு செய்யாம அங்க உட்கார்ந்து இருந்தீங்கன்னா தயவு செய்து வந்துருங்க. வாங்க வாங்க. பட்டியல் எங்களுக்கு வராம இருக்கலாம். வந்தவங்க வேகமா வாங்க. எழுதிக்கலாம் அப்புறம் விடுங்க. ரெண்டு பேரா? நீ கூட வந்திருக்கல? வாங்க வந்து நில்லுங்க. அவங்களோட சேர்ந்து நில்லுங்க. அங்க திரும்புங்க கண்ணே. அங்க திரும்புங்க. இன்னொருத்தர் கண்ணே. கண்ணு ஊக்க பரிசு புரியவங்க வாங்கம்மா. அப்படியே வாங்க. ஊக்க பரிசு 500க்கு மேல எழுதிங்க அத்தனை பேருக்கு வழங்கப்படுகிறது. சென்னைங்கிற சிறு பள்ளிகளை சார்ந்தவங்களுக்கு வாங்க வாங்க. நன்றி. இது ஊக்க பரிசு தான் சொல்லி இருக்கிறோம். மீதி இருக்கக்கூடிய 1330 முடித்த பிறகு உங்களுக்கு இதே போல அடுத்த சிறப்பு உண்டு. அதே போல 2026 ஜனவரி 16ஆம் தேதி வழக்கமாக நடக்கக்கூடிய பெரிய நிகழ்ச்சியில உங்களுக்கு அடுத்த பரிசுகளும் பாராட்டும் சான்றிதழும் உண்டு. சாதனையாளர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நிகழ்வில் தொடர்ந்து காலதாமதமாகிக் கொண்டிருக்கிறது. அதனால் அடுத்த நிகழ்வுக்கு போகிறோம். அடுத்ததாக சிறப்பு விருந்தினர் நமது பஞ்சாயத்து தலைவர் திரு சிவகுமார் அண்ணன் அவர்களை வாழ்த்துரை வழங்க அழைக்கிறேன். இந்த திருக்குறள் தரையின் கரும்பலகை திறப்பு விழாவிற்கு விரைந்து தலைமையேற்றிருக்கும் நம்ம திருவள்ளுவர் ஐயா அவர்களுக்கு மிக பெரும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்களை எல்லாம் நாங்கள் 6வதுலேருந்து எங்கள் 12வது வரையும் படிக்கிற போது 3 தமிழ் வாத்தியார் இருப்பாங்க. ஒருத்தர் தங்கராஜ் ஆசிரியர் அவங்க இருப்பாங்க. அடுத்து சுப்பிரமணியன் சாசுன்ட்டு ஒருத்தர் இருப்பாங்க. திருவள்ளுவர் ஐயா இருப்பாங்க. ஆனால் இந்த 3 பேரும் ஒரு நடத்துகிற பாடத்தில் ஒரு கடுமையும் இருக்குது, அதே மாதிரி இனிமையும் இருக்குது, மகிழ்ச்சியாகவும் இருக்குது. இவங்களை பார்த்தாவே நம்மளுக்கு ஒரு சரி கிளாஸ்க்கு வந்திருக்கோம் ஒரு பயமெல்லாம் போய். ஆனால் இங்கே இப்போ ஹெட்மாஸ்டராக இருந்தாங்க துரைசாமி ஐயா. அவங்கள பார்த்தா பயமாக இருக்குது. ஸ்கூலுக்கு எப்படா நம்ம எப்படி இந்த கிளாஸ் தாண்டுவோமா, எப்படி அடி வாங்குவோம், அந்த பயம் இருக்குது. இவங்களை யாரோ ஒருத்தர் வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் இருந்த மகிழ்ச்சியை அதிலேயே நிறைய நாள் ஸ்கூலுக்கெல்லாம் போய் நல்லா படிச்சிருக்கோம். திருவள்ளுவர் ஐயானுடைய முகத்தில் இருக்கிற சிரிப்புக்காகவே அவரை ரொம்ப மனசார எங்களுக்கெல்லாம் பிடிக்கும். இன்னும் அதே மாதிரி இளமையோடைய அந்த சிரிப்போடையும் இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனால் இப்போ திருப்பி பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் கற்றுக் கொடுத்ததெல்லாம் அவங்க ஒரு கடமை இருந்தது. அவங்க சம்பளம் வாங்கினாங்க போனாங்க.
அதுக்கெல்லாம் வந்து கற்றுக் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் அதெல்லாம் முடிஞ்சு ரிட்டையர்மெண்ட் ஆகியும் இந்த திருக்குறளை வந்து எப்படி இப்போ நம்ம சென்னிமலையில் இருக்கோம், சென்னிமலை பசங்களுக்கோ மக்களுக்கு பயன்படுற மாதிரி நடத்தணும்னு சொல்லி இவ்வளோ ஆர்வமாக பண்ணிட்டு இருக்கிற பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக சிறப்பாகவும் இருக்கு. இவங்க சென்னிமலையில் கிடைச்சதுக்கு மிகப்பெரிய நாம் வரம் செஞ்சிருக்கோம். அதுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இங்கே இந்த கரும்பலை திருவிழா மூலம் இது தினம் திருக்குறள் எழுதி அதை படிச்சுட்டு தினம் ஒரு 2 குறள் 1 குறள் 2 குறள் தினம் படிச்சோம்னு வச்சுங்க, நம்மளுக்கு மனசறியாம ஏதாச்சும் ஒரு தவறு செஞ்சோம்னா கூட அதை திருத்திக்கிறான வாய்ப்பு நல்லா கிடைக்கும். ஆக்சுவலா வந்து சட்டம் போட்டெல்லாம் நிறைய திருத்த முடியாது. திருக்குறளை நல்லா கத்துக்கிறது மூலம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குறளை படிச்சு நம்ம இருந்தோம்னா அதன் வழிமுறை அதை வழி நெறிகாட்டுதன்படி நடந்துக்கிட்டோம்னா நம்மளுடைய பாதி குற்றங்கள் குற்றங்கள்லாம் குறைஞ்சு போங்கிறது என்னோட ஆள் மனசுடைய கருத்து. அரசாங்கமே இதுக்கு ஒரு சட்டத்தை போட்டு சிறைச்சாலையில் போறாமே இந்த திருக்குறளை நடத்தணும்னு இப்ப எனக்கு ஒரு தோணுது. இதையெல்லாம் இப்ப திருக்குறளை தினம் அந்த குற்றவாளிகளுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தாங்கன்னா அவன் குற்றம் செய்யற மனசே அடியோடு ஒழிஞ்சிடும். அவங்க திரும்பி வெளியே வரும்போது அவங்களை அடிச்சு உதச்செல்லாம் திருத்த முடியாது. திருக்குறளை கற்றுக் கொடுக்கிற மூலம் அவங்களை நல்லவர்களா ஆக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு அரசாங்கமே ஒரு சட்டம் போடணுங்கிறது என்னோட மனசுல ஒரு ஆசை. அதுக்கு திருவள்ளுவர் ஐயா மூலமா அதுக்கு சென்னிமலையில ஒரு தீர்மானம் போட்டு எல்லா பக்கம் ஒரு திருக்குறள் பேரவை மூலம் ஒரு தீர்மானத்தை போட்டு அரசுக்கு அனுப்பி வச்சு அதை நிறைவேற்றணுங்கிறது. அதுக்கு நாங்கள் ஏதாச்சும் ஒன்று செய்யணும்னா அமைச்சரையோ வேற யாராவது பார்த்து அதுக்கு உண்டான ஏற்பாடுகளை செய்யலாங்கிறத என்னோட எண்ணமா இருக்கிறது. ரொம்ப நன்றிங்க ஐயா. இந்த நிகழ்ச்சியில் எத்தனையோ நிகழ்ச்சியில் கலந்துருக்கோம். இப்போ எனக்கு அதிகமாக பேச தெரியாது, ஸ்டேஜெல்லாம் பேச மாட்டேன். ஆனால் இங்கே வந்தோடனே ஆர்வம் அதிகமாயிடுச்சு. அது திருவள்ளுவர் ஐயா பார்த்தோன்னே ரொம்ப மகிழ்ச்சி ஆகிட்டேன். ரொம்ப நன்றிங்க ஐயா. உங்களுக்கு எங்களை எல்லாம் ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு சிறந்த மாணாக்கராக உருவாக்கியிருக்காங்க. அதுக்கு அவருக்கு என்ன வாழ்நாள் பூரா என்னை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். முழுமையாக முடித்தவர்கள் நாங்கள் பெயர் அழைக்காமல் வந்து பரிசு பெற்றீங்க, அவங்க வந்து உங்க பெயரை மட்டும் பதிவு பண்ணிட்டு போயிருங்க. முழுமையா முடிச்சவங்க ஊக்க பரிசு வாங்கினவங்கள 1330 முழுமையா முடிச்சவங்க பெயரை பதிவு பண்ணிட்டு போயிடுங்க. அடுத்து சிறப்பு விருந்தினர் சென்னிமலை திருக்கோவில் அறங்காவலர் குழு தலைவர் திரு பழனிவேலு ஐயா அவர்களை வாழ்த்துரை வழங்க அழைக்கிறேன். இந்த இனிய விழாவினுடைய தலைவர் அவர்களே, திருக்குறள் பேரவையின் தலைவர் புலவர் ஐயா திருவள்ளுவர் அவர்களே, பேரவையினுடைய நிர்வாகிகளே, படியம்பள்ளி ஊராட்சி மன்றத்தினுடைய முன்னாள் தலைவர் சிவகுமார் அவர்களே, ஆசிரியர் பெருமக்களே, இங்கே திரளாக வருகின்ற எம்பிஎன் புற ஊர் பொதுமக்களே, மாணவ மாணவிகளே, அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திருக்குறள் பேரவையானது மிக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இதன் செயல்பாடுகள் மாணவர்களை ஊக்குவிக்கின்ற வகையிலே ஒவ்வொரு மாணவர்களும் திருக்குறளை படித்து எழுதி மிகச்சிறந்த மாணவர்களாக அவர்களை உருவாக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு தான் இந்த திருக்குறள் எழுதும் போட்டி அறிவிக்கப்பட்டுள்ளது. திருக்குறள் என்பது சாதாரணமான ஒரு நூல் அல்ல. ஒவ்வொரு குறளிலும் மனித வாழ்க்கையை எப்படி நாம் நடத்த வேண்டும் என்கின்ற செயல்பாட்டினை வள்ளுவர் ஐயா அவர்கள் நமக்கெல்லாம் தெரிவித்திருக்கிறார்கள். இவரு எப்படி யோசனை பண்ணி இதையெல்லாம் எழுதினாரு அப்படிங்கிறது எனக்கு புரிய மாட்டேங்குது. இவ்வளவு அனுபவம் எப்படி அவருக்கு வந்தது? ஒவ்வொரு குறளிலும் பல்வேறு கருத்துக்கள் அத்தனையும் பயன் தரக்கூடிய வகையிலே மிகச்சிறப்பாக எழுதி வைத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். பள்ளியிலே எல்லாம் எனக்கு ஒரு சந்தேகம், பேரவையினுடைய தலைவர் கூட 1330 குறளை எழுதியிருக்க மாட்டார். எழுதிட்டீங்களா? இப்பத்தானே
அவர் கூட நான் சொன்ன மாதிரி எழுதியிருக்க மாட்டாரு, படிக்கிற போது எழுதியிருக்க மாட்டாரு, பள்ளிக்கூடத்தில் பணியாற்றும் போது எழுதியிருக்க மாட்டாரு, இப்பதான் எழுதியிருக்காரு. அதே மாதிரி தமிழ் ஆசிரியர்கள் அப்படித்தான், அவங்களும் எழுதியிருக்க மாட்டாங்க. ஆனா இந்த வாய்ப்பு மாணவ கண்மணிகளுக்கும் பொதுமக்களுக்கும் சிறப்பாக இங்கே வழங்கப்பட்டுள்ளது. திருக்குறளை நாம கற்று தேர்ந்து வாழ்க்கையிலே மிக சிறப்பான இடத்தை பெற வேண்டும். இந்த திருக்குறள் பேரவை இன்னும் பல இடங்களிலே விரிவுபடுத்தப்பட்டு பல ஊர்களிலே இந்த செயல்பாட்டினை கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துறை வழங்க பல்லவி பரமசிவ ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். ஐயா ஓரிரு வார்த்தை வாழ்த்துறை வழங்க அன்போடு அழைக்கிறேன். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் விங்கிடவேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நிழலே. பெருமைக்குரிய இந்த இனிய நிகழ்வுடைய தலைவர் திருக்குறள் பேரவை தலைவர் ஐயா அவர்களே, இங்கே வருகை தந்து பல்லாற்றானும் குழந்தை பெருமக்களுக்கெல்லாம் நல்ல வாழ்த்துக்களை வழங்கிய மேடை அமர்ந்திருக்கின்ற சான்ற பெருமக்களே, இந்த திருக்குறள் பேரவையுடைய செயலர் அவர்களே, பொருளாளர் அவர்களே, இந்த இனிய விழாவில் கலந்து கொண்டு மாணவ செல்வங்களுக்கு எப்படியெல்லாம் கருத்துக்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்று கூறிய அருள்மிகு சுப்பிரமணியசாமி திருக்கோயிலுடைய அரங்காவலர் குழு தலைவர் ஐயா அவர்களே, பசுபட்டியினுடைய தமிழாசிரிய அவர்களே, இங்கே வருகை வந்திருக்கின்ற பனையம்பள்ளி முன்னாள் ஊராட்சி மன்றத்தினுடைய முன்னாள் தலைவர் ஐயா அவர்களே, பெருந்தரை முன்னாள் ஊராட்சி தலைவர் திருமிகு பல்லவி பரமசிவம் அவர்களே, இங்கே வருகை வந்திருக்கின்ற சார்பு பெருமக்களே, இன்றைய இந்த கூட்டத்தினுடைய நெறியாளர் பெருமைக்குரிய எனது மாணவர் என்ற பெருமையோடு சொல்ல முடியும் சரவணன் ஐயா அவர்களே, அடுத்ததாக இந்த நீதிகளில் சுறுசுறுப்பாக கொண்டிருக்கின்ற நான் சார்ந்திருக்கின்ற சென்னிமலை மகாவி பாரதிய சிந்தனை பேரவையுடைய செயலாளர் திரு வாசுதேவன் ஐயா அவர்களே, மற்றும் இருக்கின்ற சான்ற பெருமக்களே, திரளாக வந்திருக்கின்ற மகளிர் அணி சான்றோர் பெருமக்களே, குழந்தைகளை, அன்பு மாணவ செல்வங்களை அனைவருக்கும் முதற்க அவை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திருக்குறள் பேரவையுடைய வேண்டுகோளுக்கு இணங்கி அன்பு கட்டளை என்று ஓடி சொல்லலாம். அன்பு கட்டளைக்கு இணங்கி 1330 குறள்களையும் மிக ஆர்வத்தோடு எழுதி முடித்திருக்கின்ற சான்றோர் பெருமக்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக 24 மணி நேரத்தில் 1330 குறள் எழுதி மிகப்பெரிய சாதனை செய்திருக்கின்ற மருத்துவர் ஐயா அவர்களே, சாதாரண சாதனை இல்லை, நினைத்து பார்க்க நான் அன்றே உடனே கணக்கு போட்டோம், எத்தனை நிமிடம், ஒரு நிமிடத்துக்கு எத்தனை எழுத முடியும் என்றெல்லாம் கணக்கு போட்டு இது நம்மால் ஆகாது என்று அருவினை என்ப உணவோ என்று வள்ளுவர் சொன்னார். அது செய்தி காட்டிருக்கார் மருத்துவர் ஐயா அவர்கள். உள்ளத்தில் அந்த ஊக்கம் இருந்தது. நாங்களாம் இனிமேல் என்னதான் செய்தால் முடியாது. ஆனால் இளைஞ பெருமைக்கு இது ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு அவர் செய்திருக்கிறார், நாமும் செய்து காட்ட வேண்டும் என்று செய்ய வேண்டும். முயன்றால் முடியாது, நிச்சயமா இருக்கு. அதுக்காகத்தான் வழிகாட்டிருக்கிறார் மருத்துவர் அவர்கள். நீங்களெல்லாம் இன்றைய இளைஞர் பெருமைக்கெல்லாம் செய்ய வேண்டும் என்பதற்காக அவர் பாராட்டு பெறுவது ஒன்று, அதன் மூலம் அவர் விளக்கிக் கொள்வது, மாணவ செல்வர்களே, இளைஞர்களே, நீங்களும் என்னை போல இதுபோல் சாதனைகளாக மாற வேண்டும் என்று முன்னுதாரணமாக விளக்கிறார். அதை போல் மாணவ செல்வங்கள் எல்லாம் விளங்க வேண்டும். கற்றிலராயினும் கேட்க, நாம் திருக்குறள் படிக்கல, இருந்தாலும் திருக்குறள் பேசுவதை கேட்கலாம் என்று
நிறைய பேர் வந்திருக்காங்க. எல்லாரும் எல்லா நேரத்திலும் எல்லா குரலையும் படித்த முடியாது. ஒரே ஒரு சின்ன நிகழ்ச்சி சொல்லி இந்த இதுக்கு நான் சார்ந்திருக்கின்ற பள்ளியில் அப்போ கற்றுக்கொண்டிருக்கிற காலத்தில், கற்று முடித்து ஆசிரியர் அந்த காலத்தில் நாங்கள் 1330 படித்திருக்கோம் சொல்ல முடியாது. ஒரு கூட்டத்தில் நான் ஆசிரியராகி தமிழாசிரியராகி கூட்டத்தில் இருக்கிற பொழுது எதிர்பாராதமாக அன்று அந்த நண்பர் இந்த கூட்டத்தில் 1330 குரலையும் படித்தவர்கள் யாராவது இருக்கிறீர்களா என்று ஒரு கேள்வி கேட்டார். 10 வருடத்துக்கு ஒரு கூட்டத்தில் மாணவ செல்வர்கள் 600-700 பேர் இருக்கிறாங்க. பெற்றோர் பெருமக்கள் இருக்கிறாங்க. ஆரத்தால் 1000 பேர் இருப்பாங்க. அப்படிப்பட்ட கூட்டத்தில் அந்த தாளாளர், பள்ளியினுடைய தாளாளர் கேட்டார், யாராவது 1330 குரலை படித்திருக்கிறீர்களா? ஒரு முறையாவது படித்திருக்கிறீர்களா? யாருமே கையெழுத்துல, நான் ஒருத்தர் மட்டும் தான் வைத்தேன். அப்போ அவர் சொன்ன, ஐயா நீங்க படிக்கலன்னு பெருமை இல்லை, மாணவர்கள் படித்திருக்கிறார்களா, பெற்றோர்கள் படித்திருக்காங்க தான் கேட்டேன் சொன்னார். அன்று அப்படி. இன்று நம்ம வட்டாரத்தை தவிர வேற எந்த வட்டாரத்திலேயாவது 1330 குரல் எழுதியவர் யார் இருக்கிறார் என்று கேட்டால் நிச்சயமாக 1000 பேத்துக்கு ஒருத்தர் 2 பேரும் எழுதியிருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த பொன்விழா ஆண்டில் திருக்குறள் பேரவை இந்த வட்டாரத்தில் இருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கும் பெற்றோர் பெருமக்களுக்கும் ஒரு அரிய வாய்ப்பினை கொடுத்திருக்கார். ஒரு வாய்ப்பு கொடுத்தா தான் செய்ய முடியும். பொன்விழா அவரே சொன்னார், பொன்விழா ஆண்டு வரைக்கும் நான் செய்யாமட்டோம், அன்று செய்திருந்தால் இன்னைக்கு எத்தனை பேர் எழுதியிருப்பா சொன்னாங்க. அது போல இது வரைக்கும் அவர்களே சொல்லலை, இப்போ சொல்லியிருக்காங்க. சொன்ன வருடத்தில் செய்திருக்கிறார்கள். நான் ஏற்கனவே ஒரு கூட்டத்தில் அவர் சொல்லியிருக்கிறேன், 1330 குரலையும் ஒரே நேரத்தில் அமர்ந்து நம்முடைய விழா அடுத்த வருகின்ற சடவரத்தில் நடக்கின்ற அந்த திருவள்ளுவர் நாள் விழாவில் 1330 மாணவர்கள் அமர்ந்து இந்த திருக்குறளை ஒரு முறை அனைவரும் சொல்ல வேண்டும் என்று கேட்டிருக்கிறேன். அதற்கான உத்தரவாதம் அதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். கண்டிப்பாக நாம் ஒரு முறை இந்த முற்றாதல் முழுமையாக தொடங்கி 1330 குரலையும் அந்த படிக்கின்ற ஆர்வம் நமக்கு வந்திருந்தால் போதும். இன்றைய தொடர்ச்சி பார்த்தா விதை ஊன்றிருக்கிறாங்க. இந்த விதை முளைத்து மரமாகி எத்தனை பேர்த்திற்கு எத்தனை கனிகளை தருகிறதோ தெரியவில்லை. அப்படிப்பட்ட அருமையான நிகழ்ச்சியை செய்திருக்கிறார்கள். இதில் மாணவ செல்வங்கள் நிறையா கலந்திருக்காங்க, பெண்கள் கலந்திருக்காங்க என்பது மிக மதிப்புக்குரியது. நிறைய பெரியவர்கள்லாம் வந்திருக்காங்க. கேட்க வேண்டும், முதல்ல பிறர் சொல்லுவதை கேட்க வேண்டும். ஒரே ஒரு எடுத்துக்காட்டை சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்திருக்கிறேன். வாரியார் பெருமக்கள் ஒரு முறை பேசினார். அந்த கூட்டத்தில் வயது முதிர்ந்த ஒரு மூதாட்டி வந்து முன்னால் உட்கார்ந்த அவங்க திருக்குறள் 3 நாள் கருத்தரங்கம், அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் 3 நாளில் தொடர் சொற்பொழிவது. ஒரு மூதாட்டி வந்து அமர்ந்திருந்தார்கள். அவர் பேசினார், நம்ம கேட்டு இருந்தாங்க. அதை ஒரு மாணவன் ஊண்டி கவனித்தார். இந்த அம்மாளுக்கு என்ன தெரியும், திருக்குறளை பற்றி என்ன தெரியும், இவங்க எதுக்கு இப்படி கேட்குறாங்க என்று நினைத்து கொண்டு முதல் நாள் கூட்டம் முடிந்த உடனே இந்த அம்மா போய் கேட்டு, அம்மா இவ்வளோ வயது வந்திருக்கீங்க, நீங்கள் கேட்டு எதுக்கு ஆகுது, என்ன உங்களுக்கு புரிஞ்சுது, வாரியார் பேசினாரே உங்களுக்கு ஏதாச்சும் புரிஞ்சுதான்? புரிஞ்சு, நாளைக்கு பேசுகிறப்போ அப்படின்ட்டார். சரி விட்டுட்டாங்க. 2ஆம் நாள் கூட்டத்துக்கு நம்ம வந்தாங்க, வாரியார் பேசுனாங்க, முழுமையாக ஊன்றி கவனிச்சாங்க. இந்த மாணவனும் கவனித்தார். நம்ம நேற்றுக்கு வந்தாங்க, என்ன உங்களுக்கெல்லாம் புரியறதுக்கு வாய்ப்பே இல்லை, எதுக்கு புரிஞ்சாங்க, எதுக்கு வந்தாங்கன்னு தெரியலையே, இன்றைக்கு கண்டிப்பாக கேட்டு சொல்லுங்க. அம்மா உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சுதானே, நாளைக்கு சொல்கிறேன் போது. 3ஆம் நாள் வந்து நம்ம வந்தாங்க. அன்றைய நிறைவு நாள் 1330 வாரியார் சுவாமிகள் பேசி விளக்கு வரை கொடுத்து நிறைவு செய்து விட்டார்கள். விழா நிறைய பெற்றது. அந்த மூதாட்டி போனாங்க, இந்த பையன் போனேன், இன்னைக்காவது சொல்லுங்களேண்ணா. சரி வீட்டுக்கு வர சொல்கிறேன். வீட்டுக்கு போனேன். சரி அங்கே தான் உட்காந்து பேசுவாங்க, அதுக்கு என்ன புரிஞ்சு சொல்லுவாங்க. அவங்க மிகப்பெரிய ஒரு பண்ணை வீடு, பெரிய தண்ணி தொட்டி இருக்கிறது, ஒரு 10 எருமை மாடு எல்லாம் இருக்குது. அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போனோன்னா அந்த பையனை பார்த்து, தம்பி அங்கே ஒரு கூடை இருக்குது பாரு, சாணி வலிச்ச கூடை, அந்த கூடை எடுத்துகிட்டு போய்
தண்ணி தொட்டி நிறைய இருக்குது. அப்படியே மோந்து ஒரு கூட தண்ணி கொண்டு வந்தார். இந்த பையன் திருன்னு முடிச்சான். என்னங்கம்மா சொன்னீங்க? டேய் கூடை எடுத்துகிட்டு போய் ஒரு கூட தண்ணி கொண்டு வந்தாங்க. இவன் போல என்னடா இப்படி சொல்கிறாங்க. கூடையை போட்டு வந்து பார்த்தா கூடையில் வர கூடை பிடிப்பிடிக்கு எல்லாம் தண்ணி மேய்ந்தால் எல்லா தண்ணியும் கீழே போயிடுது. மறுபடியும் இருக்கு அவங்க பார்த்தா தண்ணி கீழே போயிடுது. அங்கேருந்து வந்தா என்னம்மா நான் தான் சொன்னல, அது எப்படிமா தண்ணி பார்க்குறது? இன்னொருக்கா போய் மூண்டாப்பா. ரெண்டாவது போனான். அதே மாதிரி அப்படியே முடிச்சு வாங்கிட்டு எடுத்து பார்த்தா தண்ணி வரல. மீண்டும் வந்தா. எனக்கு ரொம்ப கோபம். இதுக்கு மேலே பொறுமையை சேர்த்தா இன்னும் ஒரே ஒரு முறை பார்த்து அப்போ நீ செய்வேண்ணா. மூன்றாவது ஆளை போய் பார்த்தாங்க. ஒன்றும் முடியல. கூடையை தூக்கி வீசினேன். நீயும் உன்னுடைய விளக்கம் அது தப்பி பொறு அந்த கூடையை எடுத்துட்டு வா. அந்த கூடையை பார்த்தேன். இந்த கூடை போய் படிக்குது. எல்லாம் அழுக்கெல்லாம் போய் தூய்மையாக இருக்குது. முதல் எப்படி இருந்தது? அழுக்கு இருந்தது. தண்ணி மூழ்கி தண்ணி கொண்டு வர முடியல. ஆனால் அந்த கூடை சுத்தமாயிடுது. அதை போல வாரியார் பேச்சை கேட்டு எனக்கு உள்ளத்தில் ஒன்றும் பூந்த மாதிரி தெரியல. ஆனால் என் உள்ளம் சுத்தமாகி விட்டது. திருக்குறளை கேட்டால் படித்தால் உள்ளம் சுத்தமாகும். உள்ளம் சுத்தமானால் வாழ்வு உயரும். வெள்ளத்தனைய மலர் நீட்ட மாந்தர்தம் உள்ளத்தனைய உயர்வு என்பதை போல நம்ம உள்ளம் உயரும். அப்போ வாய்ப்பு உயரும். எல்லோரும் நல்வாழ்வு எட்டுவார்கள். இந்த வாய்ப்பை வழங்கிய திருக்குறள் பேரவைக்கும் ஒவ்வொரு பெருமக்களுக்கும் எனது மாணவ சரவணனுக்கும் எனது அன்பு நண்பர் எப்பொழுதுமே நான் முத்தமிழ் மட்டத்தின் காலத்திலும் சரி, விடியல் இருந்த காலத்திலேயும் சரி, பாரதிய சிந்தனை பேரத்தின் போது எனக்கு சாரதியாக இருக்கின்றவர் வாசுதேவன் உண்டு. இன்றும் அப்படியே அந்த வாய்ப்பு நாளைக்கு போட்டு அவருக்கு நிறைய வீட்டு வேலை இருக்கு. நான் அடிக்கடி சொல்லுவேன், இங்கே வர வேண்டாம் சொல்லுவேன். இன்றும் அவர் வீட்டுக்கு வந்ததை கொண்டு தானே அவருக்கு அங்கேருந்து வர முடியல. திருப்பி போக முடியாதவங்களுக்காக ஐயா நாங்கள் வழக்கம் போல் கூட்டிகிட்டு வந்து திருப்பி வீட்டுக்கு கூடிய சொன்ன அப்படிப்பட்ட நண்பர் வாசுதேவன் ஐயா அவர்களுக்கும் உள்ளூர் பெருமக்களும் சான்றோர் பெருமக்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். நன்றி ஐயா. மீண்டும் அவைக்கு வணக்கம். ஒரு பணிவான வேண்டுகோள், ஒரு 2 நிமிடம் மட்டும்தான். தயவு செய்து உட்கார்ந்தீங்கன்னா புண்ணியமா இருக்கும். இங்க வாங்க, முன்னாடி இருக்குமா வாங்க. நீங்கெல்லாம் சேர்ந்து பாராட்டுறீங்க. அப்ப பாராட்டுவதற்கு என்ன அர்த்தம்? நீங்க உட்கார்ந்து உங்க இதயத்துல அவர் மனதில் நினைச்சாவே பாராட்டுவதாக அர்த்தம். அங்க யாரோ பின்னால இன்றைய நிகழ்வினுடைய இன்றியமையாத ஒரு பங்கு, பெரும்பங்கு அப்படின்னு சொன்னா எல்லாரும் சொல்லிட்டாங்க. ஆனாலும் திருக்குறள் போல மிக சுருக்கமாக ஒரு கவிதை வடிவில் திருக்குறள் பேரவை சார்பில் அந்த சாதனையாளருக்கு ஒரு வாழ்த்துப்பா. வேற ஒன்றும் இல்லை. பொறுமையா கேளுங்க. நல்லா இருந்துச்சுன்னா நடுவில், நல்லா இருந்துச்சுன்னா கைதட்டுங்க. முடிந்த பிறகு அருள் கூர்ந்து அனைவரும் எழுந்து நின்று கரவொலி எழுப்பி அந்த புனிதரை, சாதனையாளரை வாழ்த்த வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். சரிங்களா? தமிழ் நம் வழி, குறள் நம் வழி. திருக்குறள் பேரவை சென்னிமலை. தாமின் பெறுவது உலகின் புறக் கண்டு காம் ஒருவர் கற்றறிந்தார். திருக்குறள் 1330 ஆத்திசூடி 109 சேர்த்து ஒரே நாளில் 23/6/25 காலை 9 மணிக்கு தொடங்கி 24/6/25 காலை 9 மணிக்குள் சரியாக பார்த்து எழுதி நிறைவு செய்த கிண்ண சாதனைக்கு இணையான வியத்தகு அரும் சாதனை செய்து முடித்தமைக்காக சென்னிமலை செலமகுண்டம்பாளையம் குறள் நெறி பரம்பரை சித்த மருத்துவர் குழ திருநாவுக்கரசு அவர்களை பாராட்டி வழங்கிய வாழ்த்துப்பா. சரிங்களா? சொல்லவே இல்லை நான். பரவாயில்ல. இடம் மூப்பா நாச்சி முத்துநகர், தோப்புப்பாளையம், 29/6/2025 ஞாயிற்றுக்கிழமை. இனிமேல் தான் செய்தி கொஞ்சம் காதல் நல்லாவே. திருக்குறள் பேரவை எழுத்து பயிற்சி திட்டமாய் தந்த அறிவிப்பதனை
விருப்புடன் மனதில் ஆழப் பதித்து தன்னை இணைத்துக் கொண்ட ஆர்வலர், செயற்குழு உறுப்பினர் பொறுப்பது பெற்றவர், செய்தொழில் குரல் நெறி மருத்துவர் என்பதால் செயலது வேகமாய் எங்கும் பரவி பரம்பரை மருத்துவர் பெயரது நிலைத்தது. பரம்பரை மருத்துவர் ஐயா. அடுத்தவங்க போனவங்களுக்கு தெரியும், அவருடைய இடத்துக்கு போனவங்களுக்கு. ஞாயிறு நாளில் ஞாயிறு வருமுன், ஞாயிற்றுக்கிழமை சூரியன் வருவதற்கு முன்னதாக மருத்துவம் பார்க்க கூடுவர் கூட்டமாய். அங்கே ஞானம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செய்யும் என சொன்னதை வேத வாக்கென கொண்டு வாழ்பவர். வேதமே குரல் என போற்றும் இவரிடம் மாதம் இருமுறை தொடர்ந்து நம்பிச் சென்றால் மாயமாய் மறையும் பிணிகளே. மாதம் இருமுறை தொடர்ந்து தட்டல ஏங்க பஞ்சம் நம்பிச் சென்றால் மாயமாய் மறையும் பிணிகளே. உண்மை. இவரின் மருத்துவம் உரையில் தொடங்கி 2 மணிதான் எப்படி கழிந்ததென எவரும் வியந்திட பயனுற முடித்து நாடி பார்த்து சிகிச்சை அளிப்பார். அவருடைய இடத்துல பல நாள் பட்ட வேதனை தீர நிரந்தர தீர்வு இவரிடம் உண்டே. சில குரல் கருத்தை மனதில் பதித்து சித்த மருத்துவம் செய்பவர் இவரே. பல நாள் பட்ட வேதனை தீர நிரந்தர தீர்வு இவரிடம் உண்டே. சில குரல் கருத்தை மனதில் பதித்து சித்த மருத்துவம் செய்பவர் இவரே. சிறகிரி வேலவன் சீரடி வணங்கி அறநெறி போற்றி அறச்செயல் தொடர்வதால் குரல் நெறி பரம்பரை சித்த மருத்துவர் என்ற நற்பெயர் முற்றிலும் பொருந்துமே. சிறகிரி வேலவன் சீரடி வணங்கி அறநெறி போற்றி அறச்செயல் தொடர்வதால் குரல் நெறி பரம்பரை சித்த மருத்துவர் என்ற நற்பெயர் முற்றிலும் பொருந்துமே. அவர் பார்த்தவங்களுக்கு தெரியும். சிரித்த முகமும் செந்நிற வேணியும் சேர்ந்த தோற்றம், பழுத்த அனுபவம், பணிவுடன் கனிவும் நிறைந்த இதயம், பார்வுகள் பண்பினர் குழத்திரு தானே. கொஞ்சம் வாங்கல. சிரித்த முகமும் செந்நிற வேணியும் சேர்ந்த தோற்றம், பழுத்த அனுபவம், பணிவுடன் கனிவும் நிறைந்த இதயம், பார்வுகள் பண்பினர் குழத்திருதானே. குரல்பால் கொண்ட தொடர்பால் விருப்பால் குரல்தரு கருத்தின் ஏற்பால் பதிவார் குரலது முழுதும் எழுதும் பயிற்சியில் தன்னை இணைத்து எழுத விரும்பி குருவை வணங்கி வாழ்த்து பெற்று இறைவன் திருவருள் பெருந்துணை புரிய குரலது முழுதும் ஒரே நாளில் எழுதி முடித்த வியத்தகு வித்தகர். குரல்பால் கொண்ட தொடர்பால் விருப்பால் குரல்தரு கருத்தின் ஏற்பால் பதிவால் குரலது முழுதும் எழுதும் பயிற்சியில் தன்னை இணைத்து எழுத விரும்பி குருவை வணங்கி வாழ்த்து பெற்று இறைவன் திருவருள் பெருந்துணை புரிய குரலது முழுதும் ஒரே ஒரு நாளில் எழுதி முடித்த வியத்தகு வித்தகர். இதுவரை எவருமே செய்திடா செயலால் இதுவும் கிண்ண சாதனை தானே. ஏங்க ஒத்துக்கிறவங்க தட்டலாம். இதுவரை எவரும் செய்திடா செயலால் இதுவும் கிண்ண சாதனை தானே. எதுவும் எவரும் செய்திட விருப்பமும் ஆர்வமும் ஒன்று கூடின் இயலும் என்பதை உணர்த்திய மருத்துவர் குழத்திரு என்றும் குன்றா புகழுடன் வாழ்க. எதுவும் எவரும் செய்திட விருப்பமும் ஆர்வமும் ஒன்று கூடின் இயலும் என்பதை உணர்த்திய மருத்துவர் குழத்திரு என்றும் குன்றா புகழுடன் வாழ்க. நற்செயல் மாமணி நாவுக்கரசே, நற்செயல் மாமணி நாவுக்கரசே, நானிலம் போற்ற வாழ்க வாழ்கவே என்று சென்னிமலை திருக்குறள் பேரவை சார்பில் தலைவர், செயலர், பொருளர் வணங்குகிறோம். வாங்க வாங்க ஐயா, அரங்காவலர் ஐயா வாங்க, தலைவர் வாங்க. எல்லாரும் யார் படுக்கிறியா? மகிழ்ச்சி.
நன்றி ஐயா, நன்றி. இன்று எம்பின் புறத்தில் இந்த நிகழ்வை ஏற்படுத்தியதற்கான மிக முக்கியமான நோக்கம் ஐயாவுடைய சிறப்புரை தான். நம்ம வீட்டில் எல்லாருமே குழந்தைகளுக்கு நிறைய பணம், காசு, சொத்து சேர்த்து வைக்கணும்னு ஆசைப்படுறோம். நியாயமான ஆசை. ஆனால் அதை விட மிக முக்கியமான ஆசை அவர்களுடைய ஆரோக்கியம். இவர் பேசுறத நல்லா உள்வாங்கிக்கிங்க. சிலர் பேசுறத செவிமடுத்து கேட்கலாம், வாயில பேசலாம். ஐயா இதயத்தை திறந்துதான் பேசுவார். அப்ப நீங்க எல்லாம் இதயத்தை திறந்து வச்சுக்கோங்க. ஏன்னா இவர் சொல்றதை நீங்க ஃபாலோ பண்ணணும், நம்ம குழந்தைகளை ஃபாலோ பண்ண வைக்கணும். அது 1000 கோடி சொல்லலாம், 1000 கோடி சொத்து மதிப்புக்கு ஈடானது. அதனால நீங்க எல்லாருமே கேட்டு பயன்பெறணும் அப்படிங்கிறது இந்த நிகழ்ச்சியோட மிக முக்கியமான நோக்கம். ஐயா அவர்களை சிறப்புரையாற்ற அன்போடு அழைக்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மாதா பிதா குரு வாழ்க, குருவே துணை. உலகில் முதல் தோன்றிய மொழி நம் தமிழ் மொழி. அதே மாதிரி உலகத்தில் முதல் தோன்றிய மருத்துவம் நம் தமிழ் மருத்துவம். நம் தமிழ் மருத்துவத்தில் எத்தனையோ மருத்துவர்கள் இருந்திருக்கிறார்கள். அதில் ஆகச்சிறந்த மருத்துவர் யாருன்னா திருவள்ளுவர். ஏன்னா திருவள்ளுவர் தான் உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுக்குமான பொதுவான ஒரு பொதுமறை எப்படி கொடுத்தாரோ அந்த மாதிரி ஒரு பொதுவான ஒரு திருமருந்து கொடுத்திருக்கார். நிறைய மருத்துவர்கள் இருந்தாங்க. திருமூலர், அகத்தியர், போகர், தேரையர், இந்த மாதிரி எத்தனையோ பேர் குணப்பாட நூல்கள் எழுதியிருக்காங்க. ஆனா ஐயா மட்டும்தான் மருந்தென வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது ஒற்றை உரையினர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு மாமருந்தை கொடுத்திருக்காரு. இப்ப நம்ம அதை தான் இங்க சிந்திக்க போறோம். எனக்கு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பேச சொன்னாங்க. நான் எனக்கு 1/2 மணி நேரத்திலே முடிக்க போறேன். அதனால நீங்க கொஞ்சம் பொறுமையா கவனமா இதை உள்வாங்கிக்கோங்க. இதை நீங்க உள்வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்க எந்த மருந்து மாத்திரையும் தேவையில்லை, உங்களுக்கு எந்த நோயும் வராது. உங்களுக்கு ஆரோக்கியமான ஒரு மிகப்பெரிய ஒரு பெருவாழ்வு காத்துட்டு இருக்கு. இந்த மருந்து யார் கொடுத்திருக்காங்கன்னா திருவள்ளுவர் ஐயா. நான் பேச நினைச்சது எல்லாமே குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பேசிட்டாங்க. நம்ம மறுபடியும் அதே மாதிரி பேச வேண்டிய அவசியம் கிடையாது. ஐயா 1330 குறள். நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி வாழ்த்து சொன்னாங்க, வெளியூர்ல இருந்து வெளிநாட்டுல இருந்து கூட. எப்படி எழுதுனீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதான் நான் இங்க சொல்லிடுறேன் என்னன்ட்டு. நான் மாசத்துல ஒரு நாள் எப்பவுமே உண்ணாவிரதம் இருப்பேன், மௌனம் விரதம் இருப்பேன். அந்த மாதிரி போன 23ஆம் தேதி திங்கட்கிழமை நான் நாளை தேர்ந்தெடுத்தேன். எப்பவுமே திங்கள், வெள்ளி இந்த 2 நாள் தான் மௌனம் இருப்பேன். அப்ப ஞாயிற்றுக்கிழமை ஒரு சாயந்தரம் 7 மணிக்காட்ட கூப்பிட்டு நான் முடிவு பண்ணிட்டேன், நான் நாளைக்கு திருக்குறளை எழுதி ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். எனக்கு மேலிருந்து சென்னிமலை ஆண்டவர் எனக்கு உத்தரவு கொடுத்துட்டாரு. நான் டெய்லி மலை ஏறிட்டு இருக்கேன். 1320 படிக்கட்டு டெய்லியும் காலையில 5 மணிக்கு நாங்கள் ஏறிட்டு இருக்கிறோம். ஒரு அண்ணன் கூட வந்திருக்காரு, எல்லாருமே சேர்ந்து ஏறிட்டு இருக்கோம். அப்போ எனக்கு ஒரு எண்ணங்கள் தோன்றுச்சு. இந்த மாதிரி எல்லாரும் திருக்குறள் எழுதுறாங்க, பெரியவங்க, குழந்தைங்க, பள்ளிக்கூடத்து குழந்தைங்க, ஓய்வு பெற்றவங்க எல்லாருமே எழுதி முடிச்சிட்டாங்க. எனக்கு வியப்பா இருந்துச்சு, வியப்படுறா இதெல்லாம் நம்மளால சாத்தியமா அப்படின்னு. அதுக்கப்புறம் சரி ஒரு நாள் சரி இந்த மௌனத்தன்னைக்கு நம்ம விரதம் இருக்கும்போது நம்ம அதை கடைபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு ஐயா ஃபோன் பண்ணி, ஐயா நாளைக்கு நான் மௌனம் இருக்க போறேன், நாளைக்கு நான் உங்ககிட்ட நான் பேச முடியாது, அதனால நீ இந்த இரவே நான் உங்களுக்கு சொல்றேன், நாளைக்கு ஒரு நோட்டு கொண்டு வரேன், எனக்கு ஒரு சைன் மட்டும் போட்டு கொடுங்க, ஒரு டேட் போட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னேன். வாங்க கண்டிப்பா வாங்க அப்படின்னாரு. காலையில் 5 மணிக்கு சென்னிமலை ஆண்டவரை தரிசிக்கிறதுக்காக போய் தரிசிச்சுட்டு அவருக்கு பிரசாதம் கொண்டை கொடுத்துட்டு ஒரு நோட்டை கொண்டை கொடுத்து சைன் வாங்கிட்டு நான் வந்தேன். வீட்டில் நம்ம ஒரு 9 மணிக்கு அந்த குழந்தைகள் அப்புறம் என் மனைவி எல்லா பள்ளிக்கூடத்துக்குலாம் அனுப்பிவிட்டு போட்டு நிறைய வேலை இருக்குது. எனக்கு கூட்டுற வேலை, பாத்திரங்கள் ஒரு வேலை, ஊடு துடைக்கிற வேலை, இதெல்லாம் நான் தான் பார்த்துட்டு இருக்கிறேன். அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் மேலே போய் ஒரு ரூம்ல தனி அறையில உட்காந்து 9 மணிக்கு ஷார்ப்பாக ஆரம்பிச்சேன். எங்கிட்ட வீடியோ இருக்குது. 9 மணிக்கு ஆரம்பிச்சேன். அடுத்த நாள் காலையில் 9 மணிக்கு தான் முடிச்சேன். நிக்காம நான் ஸ்டாப்பா எழுதுறேன். இதுக்கு உண்டான ஒரு சக்தி எனக்கு எங்க கிடைச்சது அப்படின்னா, அது சென்னிமலை ஆண்டவரா, உனக்கு திருவள்ளுவரா, இல்லை எனக்கு வழி நடத்துற குருமார்களா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கே ஒரு வியப்பா இருந்துச்சு. கண்ணில் தண்ணி ஒழுகுது. கிட்டத்தட்ட ஒரு விடிக்காதால ஒரு 3 மணி வரைக்கும் நான் நிக்காம எழுதிட்டு இருக்கிறேன். 3 மணிக்கு மேலே என் கை வரல, கை அசைக்கவே முடியல. ஏதோ ஒரு பெரிய ஒரு 50 கிலோ வெயிட் போட்டு கையில வச்ச மாதிரி ஆயிப்போச்சு. இதுக்கு மேல எழுதுனா கையெழுத்து வேற மாதிரி போயிடும். அப்புறம் நான் ஆண்டவன்கிட்ட வேண்டேன், இந்த மாதிரி நான் ஒரு சாதனம் படைக்கலான்னு இருக்கிறேன்,
இன்னும் நிறைய இப்போதான் 1000 குறள் முடிச்சிருக்கிறேன். இன்னும் 330 குறள் இருக்குது. அது காலையில் 9 மணிக்குள்ள முடிக்க முடியுமா என்னன்னு தெரியல. எனக்கு வந்து அருள்வாயாக அப்படின்னு ஆண்டவனே அப்படின்ட்டு நம்ம பேசுகிறோம். அப்புறம் சரி அப்படின்ட்டு மறுபடியும் போய் எந்திரிச்சு போய் மறுபடியும் பச்சை தண்ணியில் எப்பவுமே காலையில் 4 மணிக்கு நான் எந்திரிச்சிருவேன். 4 மணிக்கு நம்ம வந்து எந்திரிச்சோன்னே முதல்ல குளிக்கிறது உண்டு. அப்புறம் போனோடனே அதே மாதிரி குளிச்சுட்டு வரும்போது கையெல்லாம் வந்து இலகவாயிடுச்சு. அது எனக்கு ஒரு ஆற்றல் கிடைச்ச மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் மறுபடியும் நான் உட்கார்ந்தேன். கரெக்டாக 9 மணிக்கு எழுதி முடிச்சிட்டேன். எனக்கே ஒரு வியப்பாக இருந்துச்சு. அப்புறம் ஐயா ஃபோன் பண்ண, ஐயா எங்கே இருக்கிறீங்க அப்படின்னு. ஐயா நான் வந்து வீட்டில் இருந்து இப்போ தான் கடைக்கு கிளம்புறேன் அப்படின்னாரு. உங்களை ஒரு மாணவன் சந்திக்க வர்றதா இருக்கிற அப்படி பழைய மாணவன் அப்படின்னா, அப்புறம் சரி வாங்க வர சொல்லுங்க சந்திக்கலாம் அப்படின்னு. அப்புறம் நான் போயிருந்தேன். போயிட்டு அப்புறம் நம்ம எல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தால் எங்கே மாணவன் எங்கேன்னு கேட்டால் அந்த மாணவன் நான் தாங்க ஐயா அப்படின்னு. அப்புறம் என்ன திருக்குறள்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டிங்களா, எவ்வளோ எழுதி முடிச்சிங்க அப்படின்னாரு. நான் ஒரு 18 அதிகாரம் எழுதிட்டுங்க ஐயா அப்படின்னு சும்மா ஒரு தமாஸ்காக சொன்னேன். அப்புறம் ஐயாட்ட கேட்டேன், ஏங்க ஐயா நீங்கள் எத்தனை நாளில் முடிச்சிங்க அப்படின்னு. நானே எழுதி முடிக்கிறதுக்கு ஒரு 4 மாதம் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னார். அப்புறம் அந்த முதல் எழுதிய அந்த தாமரை செல்வி எத்தனை நாளில் முடிச்சதுன்னா அது ஒரு 3 மாதம் டைம் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி நிறைய எல்லாம் எழுதியிருக்கிறாங்க. அவங்கெல்லாம் வந்து எல்லாருமே 3 மாதம் 4 மாதம் தான் எழுதியிருக்காங்க அப்படின்னா. அப்படிங்களா ஐயா, சரிங்க ஐயா. இதனால் வரைக்கும் யாராவது ஒரே நாளில் எழுதி முடிச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டேன். அந்த மாதிரி எதுவும் கிடையாது. அது ஒரே மாதம் எழுதி முடிக்க முடியாது. அது வந்து அது மிகப்பெரிய ஒரு சாதனை அல்லவா அப்படின்னாரு. சரிங்க ஐயா நான் எழுதிக்கிறேன், என்னோட குரலை எப்படி கையெழுத்து எப்படி இருக்குன்னு பாருங்க அப்படின்னு ஐயாட்ட கொடுத்தேன். ஐயா வந்து பார்த்துட்டு சும்மா இப்போ பேசிட்டு அசால்ட்டாக வந்து திருப்பாரு. சரி 18 அதிகாரம் தானே அப்படின்னு 18 ஆனது. அதுக்கப்புறம் அப்படியே 20 போகுது, அப்புறம் 100 போகுது, 130 முடிஞ்சு போச்சு. ஐயா எந்திரிச்சு வியப்பில் நின்று போயிட்டார். அடேங்கப்பா இது என்ன இவ்வளோ பெரிய சாதனையாக இருக்குதே அப்படின்னு. அதுவாக ஆத்திச்சூடி 109 எழுதி முடிச்சு ஐயாட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தேன். இது என்னாலதான் முடியுமா அப்படின்னா, இது யாருமே செய்ய முடியாத ஒரு செயலை நான் ஒன்றும் செய்யலை. இது வரைக்கும் யாரும் செய்யாத வகையில செயலை தான் செஞ்சிருக்கேன். இது 24 ஹவர்ஸ்ல கண்டிப்பா சாத்தியம். இது எல்லாத்தினாலும் எழுத முடியும். நீங்க எழுதும் போது நீங்க பாருங்க, என் கவனம் எங்கேயுமே வெளியே போகல. அந்த ஒவ்வொரு குரலை படிக்கும்போது எனக்குலாம் வந்து அந்த ஆனந்த கண்ணீர் வந்து அப்படியே உழுது. அந்த குரல் உள்வாங்கிட்டு உள்ள போய் எனக்குள்ள ஒரு குருமார்கள் வந்து உள்ள ஓதிக்கிட்டே இருக்கிறாங்க. திருவள்ளுவரே பக்கத்துல வந்து எனக்கு கையை பிடிச்சி எழுதுற மாதிரி ஒரு உணர்வு. அதெல்லாம் நீங்க சொன்னா தெரியாது. நான் வீடியோல வச்சுட்டு அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணீர் வந்து அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு தருணம். இந்த குரல் வந்து நம்மளை ஒருநிலைப்படுத்துறதுக்காகவும் நான் வாழ்க்கை நெறிமுறையோட நம்ம வந்து கடைபிடித்து வாழ்றதுக்காகவும் அந்த காலத்துல வந்து ஐயா எழுதி கொடுத்தார். அவர் எத்தனை நாளுக்கு வந்து எழுதுனான்னு தெரியல. ஆனா நாம இதை வந்து நம்ம எழுதியிருக்கிறோம். கண்டிப்பா இங்க இருக்கிற எல்லாத்தினாலையும் முடியும், ஒவ்வொரு குழந்தைகளாலையும் முடியும். அதனாலதான் நான் அன்னைக்கே சொன்னேன், என்ன மாதிரி யாரெல்லாம் வந்து பள்ளி குழந்தைகள் வந்து 1350 குறளை 24 மணி நேரத்தில் முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு பள்ளி குழந்தைகளுக்கு 1330 ரூபா நான் தரேன், ஊக்க பரிசா நான் தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இப்ப நாம வந்து அங்க வியாழன் ஞாயிறு வந்து மருத்துவம் பார்த்துட்டு இருக்கிறோம். எங்ககிட்ட யாரெல்லாம் மருத்துவம் பார்க்க வர்றாங்களோ அவங்களுக்கு 15 நாள் டைம் கொடுக்குறேன். 15 நாள்ல 1330 குறள் யாரெல்லாம் வந்து முடிச்சுட்டு வர்றாங்களோ அவங்களுக்கு திருமருந்து என்னோட சிகிச்சை முழுமையா இலவசம். காசு வாங்காம நான் சிகிச்சை பண்ணுறேன். நான் அங்கே 100 பேர் 200 பேர் வருவாங்க. நான் வந்து இதுக்காக நான் சொல்லலை, அங்கே ஒரு தான செயலும் செஞ்சுட்டு இருக்கிறேன். குறைஞ்சது வந்து அங்கே 10 பேர் 15 பேருக்கு வந்து நான் இலவசமாக மருத்துவம் பார்த்துட்டு இருக்கேன். அது முடியாதவங்க, ஆதரவற்றவங்க, இந்த மாதிரி வந்து துப்புரவு தொழிலாளர்கள், இந்த மாதிரி வந்து நிறைய பேர் வர்றாங்க. ஒரு அரசாங்க வாழ்வில் எனக்கு எல்லாம் திருக்குறள் தான் எனக்கு கற்றுக் கொடுத்துச்சு. ஸோ இது எல்லாத்துக்குமே காரணம் திருவள்ளுவர். அந்த குருவுக்கு நான் வந்து முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ இது உங்களால் முடியும், கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்க. யாராவது வந்து ட்ரை பண்ணுங்க. அப்படி யாராவது ட்ரை பண்றீங்கன்னா ஐயா கிட்ட வந்து முதல்ல அந்த சைன் பண்ணி, நீ அந்த சைன் வாங்கிட்டு போனீங்கனாலே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். நீங்க அதை வாங்கி பாருங்க, உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தன்னம்பிக்கை வந்துடும். இதை முடிச்சே ஆகணும்ப்பா, நம்ம கையெழுத்து வாங்கியாச்சு, நீ 24 ஹவர்ஸ்ல முடிச்சாகணும் அப்படின்னு. எல்லாரும் லீவ் விடுறாங்களே, சனிக்கிழமை வாரத்தில் 2 நாள், ஞாயிற்றுக்கிழமை, சனி ஞாயிறு லீவ் விடுறாங்க. உட்காந்து யோசனை பண்ணி பாருங்க, கண்டிப்பா சாத்தியம் பண்ண முடியும். எல்லாத்துலையும் முடியும். இன்னைக்கு ஒரு 24 மணி நேரம் செல்போன்ல கேம் விளையாண்டு சாதனை பண்ணிருக்கிறான். 24 மணி நேரத்தில் சமைச்ச ஒருத்தனால சாதனை பண்ணிக்கிறார். 24 மணி நேரத்தில் ஒரு சாப்பிட்டே ஒருத்தன் சாதனை பண்ணிக்கிறான். ஏன் நாம் இந்த வந்து ஒரு நல்வாழ்வில் செய்ய முடியாது? கண்டிப்பா இது முடியும். இது என்னையோட நிக்க கூடாது, எல்லாரும் உள்வாங்குங்க. எதுக்கு இந்த மாதிரி நம்ம திருக்குறளா எழுதணும் அப்படின்னா, நீங்க அப்பதான் அறநறையோட கண்டிப்பா வாழ முடியும். நான் அப்படிதான் அறநறையோட வாழ்ந்துட்டு வரேன். இப்ப நம்ம கிட்ட வந்து நம்ம வர்றவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, எங்கிட்ட வந்தவங்களுக்கு தெரியும், குறைஞ்சது 2 மணி நேரம் உட்கார வச்சு இந்த திருவள்ளுவர் எழுதி கொடுத்த அந்த திருமருந்தை முழுமையா நாங்க போதனை பண்ணிட்டு நம்ம சிகிச்சைக்கே போறோம். ஸோ அந்த திருமருந்தை நான் இங்க ஒரு 1/2 மணி நேரம் உங்களுக்காக சொல்றேன், எளிமையா நீங்க உள்வாங்கிக்கங்க. அதாவது பாரம்பரிய தமிழ் மருத்துவம் அப்படின்னா என்னன்னா, நோய் நாடி நோய் முதல் நாடி அது அணிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல். அதாவது முதல்ல என்ன நோய் வந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். 2வது நோய் வந்ததுக்குண்டான காரணத்தை கண்டறியணும்.
மூணாவது அந்த காரணத்தை சரி பண்ணக்கூடிய வாழ்வியல் வழிமுறைகளை கற்றுக் கொடுக்கணும். நான்காவது தேவைப்பட்டா உண்ணக்கூடிய உணவையே மருந்தா கொடுக்கணும். இதுதான் பாரம்பரியமான தமிழ் மருத்துவத்தோட கோட்பாடு. இதுதான் நாங்க கடைபிடிக்கிறேன். அந்த வகையில ஐயா மருந்தே வேண்டியதில்லை, நோய்னா என்ன, நோய் வர்றதுக்கு காரணம் என்ன, அதை திருக்கும் வழிமுறை என்ன, இந்த 3 வாழ்வியலை கத்துக் கொடுத்து உலகத்துக்கே ஒரு முன்மாதிரியை நம்ம படைச்சிருக்காங்க. இன்னைக்கு உலகமே அதை கதை பிடிச்சிட்டு இருக்குது. இன்னைக்கு உலகத்துல கிட்டத்தட்ட ஒரு 58 நாடுகளுக்கு மேல 120க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்த்து அந்த ஊர்ல பள்ளிக்கூடத்துல, காலேஜ்ல, இந்த மாதிரி மன்றத்துல இந்த மாதிரி கத்துக் கொடுத்து அவங்க வாழ்வியல் நெறிமுறைகளை கடைபிடிச்சிட்டு வராங்க. இதை கத்துக் கொடுத்த யாருன்னா திருவள்ளுவர், நம்ம முப்பாட்டன். ஆனா இதுக்கு நம்ம இன்னைக்கு இதை எழுத வைக்கிறதுக்கு எவ்வளவு பெரிய முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இதை எழுத வைக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு சாதனையா? ஐயா கொடுத்ததுக்கு ஒரு சாதனையா? சரி, இப்ப அந்த வகையில நோய்னா என்ன, உங்களுக்கு என்ன தெரியும்? நோய்னா என்ன தெரியும்? நோய்னா என்னன்னு ஐயா சொல்றாரு முதல் குறளையே, மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலா எண்ணிய 3 அப்படிங்கிறார். அது என்ன எண்ணிய 3? நம்ம உடம்ப 3 மண்டலமா பிரிச்சு வச்சிருக்காங்க. தயவு செஞ்சு குழந்தைகளை உள்வாங்குங்க. நான் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலையும் போய் நீ அடுத்தது பேச போற திருக்குறள் பேரவை சார்பா இந்த உடல் மொழி கத்துக் கொடுக்க போறேன். இப்ப நேற்று நைட்டு கூட நான் சேலத்துல பகவத் ஐயா மிஷின்ல அங்க ஸ்பீச் 2 நாள் அங்க சொல்லியிருந்தேன். நைட்டு 1 மணிக்கு தான் நான் வீட்டுக்கு வந்தேன். காலையில வந்தேன் இங்க சிகிச்சை, அதுக்கப்புறம் இன்னைக்கு 3 மணிக்கு தான் நான் முடிச்ச சிகிச்சையை இப்ப மறுபடியும் நம்ம இங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். நாளைக்கு பவானி 60 கோயில் போகணும், அதுக்கப்புறம் ஊத்துக்குளி மனவளக்கலை மன்றம் போகணும். இங்க ஒவ்வொரு மாதிரி எல்லா ஊர்லயும் என்னை கூப்பிடுறாங்க, வாங்க பேசுங்க, அற்புதமா இருக்குது, ஐயோ பல நோய் குணமாயிருச்சு, எங்க ஊர்ல எல்லாமே சரியாயிட்டாங்க அப்படின்னு. அப்ப இந்த திருமருந்தை நீங்க உள்வாங்கிட்டீங்கன்னா நீங்க எந்த மருந்து மாத்திரையும் தேவையில்லை. உடம்போட மொழி ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ நோய்னா என்ன அப்படின்னா, மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலா எண்ணிய 3 அப்படின்னு சொல்லி வச்சிருக்காரு. அது என்ன எண்ணிய 3? நம்ம உடம்ப 3 மண்டலமா பிரிச்சிருக்காரு ஐயா திருவள்ளுவர். ஐயா திருவள்ளுவருக்கு முன்னாடி வாழ்ந்த நம்ம முன்னோர்கள் எப்படி 3 மண்டலமா பிரிச்சிருக்காங்க? வாதம், பித்தம், கபம் அப்படின்னு 3ஆ பிரிச்சிருக்காங்க. இது என்ன வாதம், பித்தம், கபம்? இந்த 3 மண்டலமா பிரிச்சு இந்த 3 மண்டலத்திலேயே நிறைய ஆர்கான்ஸ் உள்ள வச்சிருக்காங்க. இப்ப கப மண்டலம் அப்படின்னா நம்மளுக்கு நுரையீரல், இதயம், சிறுகுடல், பெருங்குடல், இதெல்லாம் கப உறுப்பு. இதெல்லாம் என்ன வேலை செய்யுது அப்படின்னா உடம்புல படைத்தல் வேலை செய்யுது. நுரையீரல், இதயம் உள்ள படைத்தல் வேலை செய்யுது. அதே மாதிரி பித்த உறுப்பு, கல்லீரல், மண்ணீரல், இரைப்பை, பித்தப்பை, இதெல்லாம் என்ன வேலை செய்யுதுன்னா காத்தல் வேலை செய்யுது. நம்மளை காப்பாத்திட்டு இருக்கிறதே கல்லீரலும் மண்ணீரலும் தான். அதே மாதிரி அழித்தல், அது சிறுநீரகம், சிறுநீர் பையை, அப்புறம் நம்ம உடம்புல மிகப்பெரிய கழிவு வெளியேற்றக்கூடிய ஒரு பார்த்தீங்கன்னா தோல், இதெல்லாம் அழித்தல் வேலை செய்யுது. அப்ப இந்த வாதம், பித்தம், கபம், அதாவது படைத்தல், காத்தல், அழித்தல், இந்த 3 கோட்பாடு தான் நம்ம உடம்பு இயங்கிட்டு இருக்குது. அப்ப இந்த 3 மண்டலமா பிரிச்சு அதுல நிறைய உறுப்புகள்ல பிரிச்சு இந்த உறுப்பு கழிவு சரியா வெளியேறல, குறைஞ்சு போச்சு, இல்ல அளவுக்கு அதிகமா வெளியேறுது அப்படின்னா அது நோயா மாறும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. பாத்துக்க, நம்ம உடம்புல கழிவு சீரா வெளியேறினா நோய், அளவுக்கு அதிகமா வெளியேறினாலும் நோய். இப்ப புரிஞ்சிருச்சா நோய்னா என்ன அப்படின்னு? சரி, இந்த நோய்னா இப்ப கழிவுனா என்ன? நம்ம உடம்புக்குள்ள போயிட்டு வெளியேறதுல கழிவு. நம்ம உடம்புக்குள்ள முதல்ல என்ன உள்ள போகும்? இப்ப பெண்களுக்கு பாத்தீங்கன்னா மாசம் மாசம் ஒரு கருமுட்டை உற்பத்தி ஆகும். நம்ம தீட்டு போகுது, டேட் ஆயிட்டுலாம் சொல்லுவோம்ல, அது பேர் பிண்டம். முட்டையும் உற்பத்தி ஆகும், அது பேர் பிண்டம். இப்ப ஆண்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு அணு உற்பத்தி, அதுக்கு பேர் விந்தணு, அதுக்கு பேர் ஆதி பகவான் ஐயா சொல்றாரு. அகர முதல்ல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றிய உலகு அப்படின்னு சொல்றாரு. அகரம் அப்படிங்கிறது தொடக்கம். இந்த உலகம் எங்கிருந்து தொடக்கம் அப்படின்னா ஆதினா முதல் தோன்றிய, பகவன்னா உயிராற்றல். அந்த உயிராற்றல் தான் இந்த உலகத்தையே படைச்சது அப்படிங்கிறார் ஐயா. அதுதான் திருமூலர் சொல்றாரு, உள்ளம் பெருங்கோவில் ஊனுடம்பு ஆலயம் வல்லர் பிரானுக்கு வாய் கோபுர வாசல் தெல்ல தெளிந்தோருக்கு அந்த சீவன் அந்த அணு விந்தணு சிவலிங்கம் அப்படிங்கிறது. நாம எல்லா கோயிலும் சிவலிங்கமா வச்சு வழிபட்டுக்கிறோம்ல, அதெல்லாம் என்ன? அதெல்லாம் உயிராற்றல், அதுதான் கடவுள், அதுதான் படைத்தல், காத்தல், அழித்தல் 3 வேலை செய்யுது. சமகாலத்தில் இருக்க வேதாத்திரி மகர்ஷி கூட இந்த கடவுளை ஆய்வு பண்ணி நம்மளுக்கு எல்லாம் வகுத்து கொடுத்துருக்காங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த சின்ன அணுவுக்குள்ள இந்த பேரண்டமே அடக்கம் அப்படிங்கிறார். அது அணுவின் அறிவை அறிந்தோர் அணுவாய் நின்றதுனாலே அப்படின்னு ஐயா சொல்லி வச்சிருக்காரு. அப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கடவுள் அப்படிங்கிறது எங்க இருக்காருன்னா அவர் வெளியில கோயில போய் தேடி அலைய வேண்டாம், அது உனக்குள் இருக்காரு, உணர் அப்படின்னு சொல்றாரு. அப்ப கடவுள் அப்படிங்கிறது எனக்குள்ள இருக்கார், உண்ணும் இருப்பார், தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார், அவர் நீக்கமர நிறைந்திருக்கும் மெய்ப்பொருள். இந்த ஆதி பகவன் இப்ப பிண்டத்துக்கு உள்ள போகுது அணு. இந்த அணுக்கு உள்ள போனனையும் லட்சக்கணக்கான அணுக்கள் ஃபைட் பண்ணும். ஏதாவது ஒரு அணுதான் உள்ள அனுமதி. யார் சக்தி வாய்ந்து இருக்காங்களோ, யார் அறிவாற்றலோடு இருக்காங்களோ அவங்க ஒரு ஆள் தான் உள்ள அனுமதி. இந்த அணு உள்ள போனனையும் அது அப்படியே மல்டிபிளா பெரியும். இப்ப இந்த பிண்டமும் அணு ஒன்னா சேர்ந்தா அதுக்கு பேர் சிசு அப்படின்னு. இப்ப இந்த அணு உள்ள போனோடனே அது மல்டிபிளா பிரியும். 2 4 ஆகு, 4 8 ஆகு, 8 12 ஆகு. இப்ப இந்த அணுவெல்லாம் ஒன்னா சேர்ந்துருச்சு அப்படின்னா அது ஒரு செல்லா மாறிடும். செல்லுனா தெரியுமா? இந்த செல் இல்ல,
இருக்கிறதுலயே நுண்ணிய சிறிய பொருளுக்கு பேர் தான் செல். அது கண்ணுக்கு தெரியாத நுண்ணிய துகளுக்கு பேர் அந்த செல். இப்ப இந்த செல் அதே மாதிரி 2 4 8 பிரியும். அப்படி பிரிஞ்சுன்னா அது ஒரு திசுவா மாறிடும். திசு அதே மாதிரி நல்லா 2 4 8 பிரியும் போது அது ஒரு உறுப்பா மாறிடும். முதல் நம்ம உடம்புல உற்பத்தியாகிற உறுப்பு யாரு? இதயம். என்ன சைஸ்ல உற்பத்தி ஆகும்? கடுகு மாதிரி. நீங்க கற்பனை பண்ணி பார்க்க முடியும். இப்ப இருக்கிற அரைக்கில இதயம் முதல்ல உற்பத்தி ஆகும் கடுகு மாதிரி தான் உற்பத்தி ஆகும். இப்ப இந்த இதயம் மற்ற ஆர்கான்ஸ் படைக்குது. நுரையீரல், கல்லீரல், மண்ணீரல், சிறுநீரகம் எல்லா உறுப்பையும் படைக்குது. கை கால் எப்படி இருக்கணும், என்ன கலர் இருக்கணும், என்ன மாதிரி கண் இருக்கணும், எத்தனை விரல் இருக்கணும், எல்லாம் முடிவு பண்றது இதயம் தான். இப்ப முழுசா 10 மாசம் கட்டுமானம் ஆகி இப்ப குழந்தைய பிறந்து வெளியில வந்துடும். இப்ப இந்த குழந்தைக்கு முதல் உள்ள என்ன கொடுப்போம்? சும்மா ஒரு கேள்வி பதிலா பேசுங்க. யாருமே குடிக்கலையா? என்ன உறைஞ்சு போய் கொண்டீங்களா? தாய்ப்பால் கொடுப்போம்ல. இந்த தாய்ப்பாலுக்கு முன்னாடி இந்த பிரபஞ்சம் என்ன கொடுக்குது அப்படின்னா காத்து. காத்தா நம்மளோட முதல் உணவு. இப்ப இந்த காத்தை உள்ள வந்து சுவாசம் பண்றோம். அது உள்ளுக்குள்ள போய் நம்மளுக்கு தேவையான நம்மளுக்கு ஆக்சிஜனை கொடுத்துட்டு தேவையில்லாம கார்பன் டை ஆக்சைடு வெளியில போகுது. இங்க 2 நுரையீரல் இருக்குது, இங்க 2 ஓட்டை இருக்குது. இதெல்லாம் நம்மளுக்கு யாருக்கா தெரியுமாப்பா? எண்ணி பார்த்திருக்கீங்களா? உங்க உடம்புல தான் இருக்குது. என்ன வேலை செய்யுது? இந்த ஓட்ட வழியா வளநாசி மூலியமா உள்ள எடுத்தீங்கன்னா நுரையீரலுக்கு போகும், இந்த நுரையீரலுக்கு போகும். இந்த ஓட்டம் வழியா நீங்க எடுத்தீங்கன்னா இந்த நுரையீரலுக்கு போகும். அதான் ஐயா சொன்னார் திருமூலர், ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவார் இல்லை, காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் குறியதுவாவே அப்படின்னு என்ன சொல்றாரு? இந்த மூச்சு பயிற்சி வளநாசி மூலியமா உள்ள இழுத்து அந்த காத்த கும்பக மறையில புடிச்சு இடநாசி மூலியமா வெளியேற்று நாடி சுத்தி பிராணாயாம பயிற்சி யாராவது ஒருத்தர் செய்றீங்கன்னா அவனை எமனையே எட்டி உதைக்கும் ஆற்றல் உண்டாகும் அப்படிங்கிறது. அத்தனை விஷயத்தையும் கத்துக் கொடுத்துக்கிறாங்க. ஆனா நம்ம எந்த விஷயத்தையும் ஃபாலோ பண்றது இல்லை. நான் இன்னைக்கு செனிமல் ஏறும்போது நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும். ஒரு ஸ்டெப் வைக்கும்போது உள்வாங்குங்க, அடுத்த ஸ்டெப் வைக்கும்போது வெளியிடுங்க. உடம்புல எவ்வளவு எனர்ஜி உற்பத்தி ஆகும் தெரியுங்களா? உங்களாலையும் திருக்குறளை 24 ஹவர்ஸ்ல எழுதி முடிக்க முடியும். அது காரணம் இந்த பயிற்சி தான், மூச்சு பயிற்சி தான். அதிகாலையில் நீங்க குளிச்சுட்டு நீங்க மூச்சு பயிற்சி செஞ்சு பாருங்க, எவ்வளவு அற்புதமா இருக்குன்னு பாத்தீங்க. அப்ப நம்ம உடம்புல 5 வகையா கழிவு வெளியேற்றும். முதல் வழி மூச்சு காத்து, 2வது வியர்வை துவாரங்கள். நம்ம உடம்புல முடியை விட சின்ன சின்ன ஓட்டையெல்லாம் இருக்கும், அது மூலியமா கழிவு வெளியேறும். 3வது சிறுநீர் மூலியமா, 4வது மலம் கழிக்கிறது மூலியமா, 5வது முடியாகவும் நகமாகவும் வெளியே போகும். இந்த முடி நகம்ல ஒரு கழிவு. என்ன கழிவு? இந்த அணு உள்ள போகுது, உள்ள போய் செல்லா மாறுது. செல்லுக்கு வயசு எத்தனை? 90 இருந்து 180 நாள். அதுக்கப்புறம் செல் அழிஞ்சு போயிடும். இந்த அழிஞ்சு போன செல்லு, இறந்து போன செல்லு இந்த முடியாவும் நகமா தான் வெளியே. இதுல இறந்த செல்லு. இந்த பணத்துக்கு தான் நம்ம எத்தனை மேக்கப், எத்தனை சாயம், எத்தனை பிசினஸ் டோப்பா வைக்கிறதுன்னு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா உள்ள இருக்கிற உயிராற்றல் அந்த இறைவனுக்கு யாரும் மதிக்கிறது கிடையாது. இந்த செத்து போன பணத்துக்கு அத்தனை விஷயம் பண்ணிட்டு இருக்கிறோம். 5 நாளைக்கு ஒருக்கா சாயம் அடிக்கிறது, அதுக்கப்புறம் என்னென்னமோ பண்றது பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். பூ வைக்கிறது, பொட்டு வைக்கிறது, என்னவோ பண்ணிட்டு இருக்கிறோம். அப்ப இந்த 5 வழிகள் மூலியமா கழிவு சீரா வெளியேற்றும். என்னென்ன வழி? மூச்சு காத்துல, வேர்வையில, யூரின்ல, மோஷன்ல, முடியா நகமால வெளியேற்றும். யாருக்கெல்லாம் இந்த 5 வழிகள் மூலியமா கழிவு